நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்ல. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் எனக்கு முன்பாக செல்லும் மகிமையின் மேகமே, நான் தள்ளாடி நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கையில் இருந்த ஏசை சித்தனா எல்லாம் முடிந்தது, ரெஹோபோத் துவங்கியது. ஹல்லேலூயா. தொடங்கியதே எல்லா இசைக்கு சித்தனா முடிந்ததே, ரெகோபோத் தொடங்கியதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. என்னுடைய அற்பமான ஆரம்பத்தை நீ சம்பூரணமாய் மாற்றினி. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். என் குறைவெல்லாம் நிறைவாக்கி, என் வறட்சியை செழிப்பாக்கி, என்னை வாழ்நாளெல்லாம் நீ போஷித்தீர். சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாள் எல்லாம் போஷித்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாள் எல்லாம் போஷித்தீர். எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. பொய் சொல்லிட நீ மனிதனல்ல, மனம் மாறிட மனுபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்ல, நீ செய்வதை தடுப்பவர் யாரும் இல்ல. எல் ஷடாய்
தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே எல் ஷடாய் தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தேவனே என்னை பெருக செய்பவரே. இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர். நல்ல கையை தட்டி பாடலாமா? இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர், இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை. பாடுங்க, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்று மாறாதவர். ஆமென். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்று மாறார். ஆமென். அவர் என்றென்றும். ஒரு விஷயம் கூட, இதுவரை நம்மை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர். பாடுங்க, இதுவரை நம்மை நடத்தினார், இனிமேலும் நம்மை நடத்துவார் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை நல்லவர். அவர் நல்லவர் சர்வ வல்லவர், அவர் கிருபை. நல்ல கையை தட்டி, இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்று மாறா. ஆமென். அவர் என்றென்று மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்று மாறா. ஓ, அவர் என்றென்று. ஆமென். எத்தனை பேர் உண்மை அந்த ராத்திரி சொல்ல முடியும்? ஆண்டவர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார் சொல்றவங்க சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். எந்த நிலையிலும் கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் அநேக இடங்களுக்கு கர்த்தர் கொண்டு போனார். போற இடத்துல எல்லாம் ஆண்டவர் சொல்ல வைத்த ஒரு காரியம், எந்த பாதையிலும் நின்று ஒருவன் இயேசு நல்லவர் என்று சொல்லுவானால் அவன் வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற கிரியை என்பது சாதாரணமா இல்ல, அசாதாரணமா இருக்கும். ஆமென். பொதுவாக எல்லாம் அனுகூலமான பிறகு, எனக்கு ஒரு அற்புதம் நடந்த பிறகு 4 பேர்கிட்ட போய் இயேசு நல்லவர் சொல்றது ஈஸி, அது எல்லாருக்குமே சொல்ல முடியும். ஏன் இயேசு நல்லவர் சொல்றீங்க? அவர் என் ஜெபத்தை கேட்டார். ஏன் இயேசு நல்லவர் சொல்றீங்க? எனக்கு அற்புதம் நடந்துச்சு. ஏன் இயேசு நல்லவர் சொல்றீங்க? என் பிள்ளைக்கு திருமணம் நடந்துச்சு. ஏன் இயேசு நல்லவர் சொல்றீங்க? சொந்த வீடு கிடைச்சிச்சு. ஏன் இயேசு நல்லவர் சொல்றீங்க? எங்களுக்கு இந்த ஒரு வாசல் திறந்துச்சு. ஒரு காரியம் நடந்த பிறகு, ஒரு அற்புதம் நடந்த பிறகு, நான் கேட்ட காரிய கர்த்தர் எனக்கு செய்த பிறகு 4 பேர்கிட்ட போய் ஆண்டவர் நல்லவர் தெரியுமான்னு சொல்றது வந்து எல்லாருக்குமே சொல்ல முடியும் இல்ல? ஆமா. உடனே கேட்கலாம், அதுல கர்த்தர் மகிமைப்பட மாட்டார். நிச்சயமாக மகிமைப்படுவார். ஆனா அதை விட தேவன் எதை அந்த மாதிரி கொடுத்திருந்தார், அதை விட ஆண்டவர் எதுல ரொம்ப மகிமைப்படுவார் தெரியுமா? நினைச்சது போல காரியம் நடக்காட்டாலும், என் ஜெபத்திற்கு பதில் தாமதமானாலும், எனக்கு முன்னாடி வாசல் அடைக்கப்பட்டிருந்தாலும் அதன் நடுவில் நின்று கொண்டு நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் நல்லவர் என்று ஒருவன் பாடுவானால், ஆமென். அது எப்படி பிரதர் சொல்றீங்க? அது எப்படி சொல்ல முடியும்? ஆமென். நாம எல்லாரையுமே கர்த்தர் தான் நடத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரையும் அவர் தான் நடத்தினார். ஆனால் எல்லாரையும் ஒரே பாதையில் நடத்தல. ஆமென். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒவ்வொரு பாதையில தான் நடத்துறார். நம்முடைய பாதையை சிலர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, விவரித்து சொல்லும்போது, அது அவங்களுக்கு சில நேரத்தில் கடினமாக இருக்குமான்னு தெரியலை. ஏன்னா நம்ம பாதையில் நமக்கு தான் கஷ்டம் தெரியும்.
நான் நடக்கிற பாதையில உங்களால நடக்க முடியுமான்னு கேட்டா தெரியாது. நீங்க நடக்கிற பாதையில் என்னால நடக்க முடியுமான்னு கேட்டா தெரியாது. ஆனா ஒண்ணு தெரியும், திராணிக்கு மேல அவர் யாரையும் சோதித்து நடத்த மாட்டார். ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒவ்வொரு பாதையில நடத்துறார். ஆனா இந்த பாதையில நான் என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன்? பாபிலோன்ல அடிமைகளை கொண்டு போகப்பட்டவர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. அங்க கொண்டு போனோடனே ராஜா அவங்கள செலக்ட் பண்ணிட்டார், 4 பேரை தானியேலோட சேர்த்து. குறிப்பிட்ட நாட்கள் தாண்டின பிறகு ராஜா ஒரு பெரிய ஒரு சட்டத்தை போடுறார். என்ன சட்டம்னா, ஒரு பெரிய பொற்சிலை உண்டு பண்ணி சொல்றார், எல்லாரும் இதுக்கு முன்பாக விழுந்து வணங்கணும். வணங்கலைன்னா பனிஷ்மெண்ட், சரியான பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட்? தீக்குள்ள போடப்படுவார். ஆண்டவர் எங்கேயாவது வாக்கு கொடுத்தாரா அவங்களுக்கு, எப்பா நீங்க 3 பேரை தைரியமா நில்லுங்க, நான் உங்களை காப்பாற்றுவேன்னு சொன்னாரா? சொல்லல. வார்த்தை இருந்த பிறகு நமக்கு நிற்க முடியல. அவங்களுக்கு எந்த வார்த்தையும் ஆண்டவர் பேசவில்லை. ஆனா அவங்க நின்று என்ன சொல்றாங்க தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அது ஃபுல் ஸ்டாப், முடிஞ்சிச்சு. பாதையின் கடினமான பாதையில நின்று சொல்றாங்க, நாங்க எங்க ஆண்டவர் தான் நல்லவர் சொல்றாங்க. சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாங்க, ஒருவேளை அவர்களை விடுவிக்காமற் போனாலும் நான் நின்னு சொல்லுவேன், நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே நல்லவர். ஹல்லேலூயா. இதை சொல்லி கொண்டிருக்கும் போது முன்பாக என்ன நடக்குதுன்னா, அவங்க நின்ன பாதையில உடனே அற்புதம் நடக்கல. ராஜா உடனே தீய கொளுத்த சொல்றார். இப்ப தீ எரியுது, 1 மடங்கு எரிந்து கொண்டிருக்கிற தீ. இப்ப திரும்ப சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். இதை சொல்லி கொண்டிருக்கும் போது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன ஒருவேளை நினைத்திருக்கலாம் தெரியுமா? நாம இப்படி சொன்னா ஆண்டவர் இந்த தீயை அணைச்சிருவார். ஆனா அணைக்கல, 1 மடங்கு எரிஞ்ச தீ. சில நேரத்தில் இப்படிதான் நடக்கும். சர்ச்சில் வந்து ஆண்டவர் வார்த்தையை தந்தது நமக்கு அவ்வளோ விசுவாசத்துல சொல்லுவோம், ஆண்டவர் உங்களை தான் நம்புறேன், நீ தான் நல்லவர் சொல்லிட்டு வீட்டுக்கு போகும்போது திடீர்னு பார்த்தா இருந்த வாசலை ஆண்டவர் தப்புன்னு அடைச்சுவார். இருந்த பிரச்சனை, இதுக்கு நான் பேசாமலே நின்றுக்கலாமோ? ஏன்னா இவர்கள் மாத்திரமல்ல யூத ஜனங்கள், இவர்களோடு கூட அநேகர் உண்டு. எல்லாருமே விழுந்து வணங்கிட்டாங்க. ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை இருந்துச்சுன்னா ஓகே நிக்கலாம். ஆண்டவர் இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா சைலண்டா இருந்துட்டார். சில நேரத்தில் அவர் சைலண்டா இருக்கிறது எனக்கு அற்புதம் செய்யக்கூடாது என்று அல்ல. செப்பனியா 3 ஒரு வார்த்தை இருக்கு, அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பாராம். சிலர் வாழ்க்கையில ரொம்ப சைலண்டா இருக்கிறாருன்னா ஒரே வார்த்தையை சொல்றேன், உங்க மேல ரொம்ப அன்பு வச்சிருக்கிறார் அர்த்தம். ஆமென். ஹல்லேலூயா. சைலண்டா இருந்துட்டார் ஆண்டவர். அப்படி சைலண்டா ஒரு பாதையில இருந்து அவர் உங்களை நடத்துறாருன்னா அதன் முடிவில் அற்புதம் அல்ல, மகிமை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சில காரியத்தில் ஆண்டவர் சைலண்டா இருக்கு. ஆமென். நிற்கும் போது ஆண்டவர் ஒரு க்ளூ கொடுத்திருக்கலாம், அல்லது ஒரு சைன் காட்டியிருக்கலாம். அப்பா நீ இந்த சோதனைக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கும், எதுவுமே காட்டலாம். ஆனா இவங்க நின்று சொல்லிட்டு இருக்கிறாங்க, கடினமான பாதையில் தன் சோதனை பாதையில நின்று சொல்றாங்க, நாங்கள் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் நல்லவர். சொல்லி கொண்டிருக்கும் போது 1 மடங்கு எரிந்து கொண்டிருந்த தீ 7 மடங்கு. எங்க இது உண்மையிலே நம்மளும் அந்த இடத்துல நின்று அவங்கள பார்த்துட்டு இருந்திருப்போம்னா நாம என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? பைத்தியக்காரன், பைத்தியக்காரன். ஒழுங்கா விழுந்து வணங்கி இருந்தா என்ன ஆண்டவர் அடிக்கவா போறாரு? ஏன்னா ஒரு ராஜா போட்ட கட்டளை. அந்த இடத்துல ஆண்டவர் அடிப்பார்? அடிக்க மாட்டார். கேட்டா சொல்லிக்கலாம், ஆண்டவரே இந்த பாய் இது நாங்க அடிமையா இருக்கிறோம் ஆண்டவரே. அடிமையா இன்னொரு தேசத்துல இருக்கிற இடத்துல அவன் சொல்றத நான் கேட்கணும். அப்படி இருக்கும்போது இல்ல நான் இதுல சொல்லுவேன் ஆண்டவர் நல்லவர் சொல்லுவேன். இப்படி நிற்கும் போது 1 மடங்கு எரிந்த தீ 7 மடங்கு அதிகமாகுது. கூட இருந்து யூதா ஜனங்கள்லாம் பார்த்து சொல்லியிருப்பான், பைத்தியக்காரன் சொல்லியிருப்பான். இன்னும் அவரை பிடிச்சிட்டு நிற்கிறான், இன்னும் அவரையே பற்றிட்டு இருக்கிறான். அவன் யார் என்ன வேணும்னு சொல்லட்டும், என் முன்னாடி 1 மடங்கு இல்ல 7 மடங்கு இல்ல 7000 மடங்கு தீ எரியட்டும், நான் சொல்லுவேன் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் நல்லவர். ஆமென். இதனால என்ன சோதனை ஸ்டாப் ஆச்சா? இதனால என்ன தீ அணைஞ்சிடுச்சா? இல்ல, அவர்கள் அந்த தீக்குள்ள போடப்பட்டார்கள், தூக்கி எறிந்தார்கள். ஆமென். சில நேரத்துல சில சோதனை பாதையில நம்மள ஆண்டவர் நடக்க விடுவார். ஆனா ஒண்ணு கேரண்டி, ஒரு தீங்கும் அணுகாதபடி காத்துக்கொள்ள ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா.
தீக்குள்ள போட்டதும் ராஜா தூக்கி போட்டவங்களை கூப்பிட்டு கேட்கிற, எப்பா எத்தனை பேரை தூக்கி போட்டீங்க? ராஜா சொல்றாரு 3 பேர். இல்ல 4வது ஒருத்தர் அங்க இருக்கிறார். திரும்ப கேட்கிறார், நம்ம ஆள் எவனாவது உள்ள போயிட்டான? இல்ல ராஜாவே, நம்ம ஆள் தூக்கி போட போனவன் வழியிலே செத்து கிடக்குறான். நாங்க 3 பேரை தான் போட்டோம். இல்லப்பா, 4வது ஒரு மனுஷன் அங்க இருக்கிறார். அவர் மனுஷனை போல அல்ல, அவர் தேவகுமாரனுக்கு ஒப்பார். நான் ஏன் இந்த வார்த்தை சொல்ல வந்தேன்? இது ஒரு நாள் தியானிக்கும் போது எனக்கு ஆரம்பத்தில் சில காரியங்களை கிரகிக்க முடியல. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் சாதாரணமான காரியத்தை செய்கிறவர். நம்முடைய ஆண்டவர் வல்லமை உடையவர் அல்ல, அவர் தான் வல்லமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணுமே கிடையாது. நாம பூமியில எது எது ரொம்ப பெரியதாய் பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதெல்லாம் அவருக்கு முன்னாடி ஒரு விஷயமே கிடையாது. நாம இன்னைக்கு மனிதர்கள் வியந்து பார்த்து கொண்டிருக்கிற சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதை இன்னைக்கு ஆராய்ந்து பார்த்து இன்னும் எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறார். இவைகளெல்லாம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி ஆச்சரியமா இருக்கு. ஆனா இவைகளெல்லாம் ஆண்டவர் உருவாக்குறதுக்கு ரிஸ்கே எடுக்கல. ஒரே வார்த்தை தான், ஒரே நாள் ஒரு வார்த்தை. இவ்வளோ பெரிய ஆண்டவர் இங்க தீக்குள்ள இவங்க போகும்போது என்ன செய்திருக்கலாம் தெரியுமா? பரலோகத்துல இருந்துட்டு ஒரு காற்றை அனுப்பி இந்த தீய அணைச்சிருக்கலாம். ஆமாவா இல்லையா? இதை செய்ய முடியுமா? முடியாது. ஆண்டவர் செய்திருக்கலாம்ல. ஆனா ஆண்டவர் அதை செய்யல. பரலோகத்துல இருந்துட்டு ஒரு அற்புதத்தை இவர்கள் நடுவிலே செய்வதற்கு என் தேவனால கூடும். ஆனால் அதை செய்யாமல் அவர் என்ன செய்துட்டார் தெரியுமா? அங்க இருந்துட்டு இறங்கி வந்துட்டார் கீழே. ஆண்டவர்கிட்ட கேட்ட கேள்வி, நீங்க ஏன் ஆண்டவரை வந்தீங்க? நீங்க எதுக்கு அவர்கள் நடுவில் வரணும்? அவங்க அந்த தீக்குள்ள நடக்கிறது ஓகே, நீங்க ஏன் ஆண்டவரை ரிஸ்க் எடுத்து அவங்க நடுவில் வாரீங்க? அப்படின்னு ஆண்டவர் தான் வாரீங்களா? சரி, அணைச்சிட்டு வந்திருக்கலாம் தீய. ஏன் ஆண்டவர் அவங்க நடந்த பாதையில நீங்களும் இறங்கி நடக்கிறீங்க? அப்பதான் ஆண்டவர் பேசலாம். அவன் எதன் நடுவில் நின்று என்ன நல்லவர்னு பாடினான் தெரியுமா? எல்லாம் நடந்த பிறகு அல்ல, நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன குறிச்சு பாடின என் பிள்ளை. ஆமென். ஆண்டவர் பேசின வார்த்தை அப்படியே சொல்றேன். தன் கஷ்டத்தின் பாதையில எனக்காய் அவன் நின்றதை எல்லா கண்ணும் பார்த்துச்சுன்னா, அவன் கஷ்டத்தின் பாதையில நானும் அவனுக்காய் நிற்கிறதை எல்லா கண்களிலும் காண வைப்பேன். எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு அவருக்காய் நிற்கிறதை உலகம் பார்க்குதுன்னா, எனக்காய் கர்த்தர் நிற்கிறதை பார்க்க வைப்பார் சொல்றவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆரம்பத்துல இவங்க நிற்கும் போது எல்லாரும் நினைச்சாங்க இவங்க மட்டும் தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் எதை காமிச்சா தெரியுமா? இந்த பாதையில் இவன் தனியா இல்லை, இவன் கூட கர்த்தர் இருக்கிறார். இவன் கூட கர்த்தர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பைபிள் சொல்லுது அவங்க மேல தீக்க வாசனை கூட. ஆமென். ஹல்லேலூயா. பைபிள் ஒரு வார்த்தை, அந்த ரெஃபரன்ஸ் எனக்கு மறந்துட்டு, ஒருத்தன் தீய கொளுத்துனா, அந்த கொளுத்தின தீ நிமித்தம் ஒரு நஷ்டம் உண்டாச்சுன்னா, அது முழு பொறுப்பை யாருக்குன்னா அது தீய கொளுத்தினவருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் எனக்கு ஒரு பாதை அனுமதிச்சு அதனால எனக்கு ஒரு நஷ்டம் உண்டாச்சுன்னா அது முழு பொறுப்பும் அவர் பார்த்துப்பார். எங்க பாதி வழியில கொண்டு வந்துட்டு, எப்பா தெரியாம ஒண்ணு இதுவரை கொண்டு வந்துட்டேன், இந்த பாதை இப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, சோ சாரின்னு சொல்லுகிற தெய்வத்தை அல்ல நான் ஆராதித்துக் கொண்டிருப்பது. எந்த பாதையிலும் எனக்கான மகிமை விளங்க பண்ணுகிற தெய்வத்தை தான் ஆராதிக்கிறேன் சொல்றவங்க மாத்திரம் தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப எத்தனை பேர் சொல்ல முடியும், இதுவரை என்னை நடத்தினார் அவர் நல்லவர் நல்லவரே, இனிமேலும் என்னை நடத்துவார் அவர் நல்லவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் பாடுக மகள் என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர்,
என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். என்னே நான் வழி மாறும் போது, நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி. என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி. என்னால் முடியாத போது என்னை கரத்தை தட்டி பாடுங்க பார்க்கலாம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். சொல்லுங்க. நான் தலை குனிந்த போது, நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து தலை குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினி. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து தலை குனிந்த இடத்திலே எந்த பாடுக பார்க்கல. என்னை விட்டு கொடுக்க மாட்டா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். உங்க சத்தம் கேட்கட்டும். சத்தம் உயர்த்தி விட்டு கொடுக்காதவர், விட்டு என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். ஆமென். எத்தனை பேருக்கு உண்மையா சொல்ல முடியும்? இன்று வரையிலும் ஆண்டவர் ஒரு நாள் கூட என்னை விட்டு கொடுத்ததே கிடையாதுன்னு சொல்றவங்க மட்டும் ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் உபாகமம் 1:31 சொல்லும் போது ஆண்டவர் எப்படி சொல்லுவார் தெரியுமா? ஒரு தகப்பன் சுமப்பது போல நீங்கள் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களேன்னு சொல்றார். அவன் இன்னைக்கு நான் நிற்க காரணம் ஒன்னே ஒண்ணு, அவர் இன்னும் என்னை கைவிடாம நடத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி உன்னால இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல வாழ முடியுதுன்னு கேட்டா சொல்லுங்க. அவர் இதுவரை விடல. அவர் விட்டுருப்பார்னா இன்னைக்கு நாம இல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும் இதுவரை கர்த்தர் என்னை விட்டு கொடுக்கல? இப்ப நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன். ஏன் ஆண்டவர் உங்களை விட்டு கொடுக்கல? ஆண்டவர் ஏன் உங்களை விட்டு கொடுக்காம நடத்துறார்? நீங்க சொல்றதா ஆன்சர் சொல்லுங்க. அவர் நம்மளை நேசிக்கிறார். ஓகே. 1 பிள்ளைகளா மாத்தி இருக்கிறார். ஓகே. 2 தாயின் வயிற்றிலே நம்மளை தெரிந்தெடுத்தார். ஓகே. 3 அப்படி ஒரு 5 பாயிண்ட் தந்துட்டீங்கன்னா 7 பாயிண்ட் ஆயிரம் எனக்கு. வேற கிருபை. ஓகே. கிருபைனால சொல்லுங்க. அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. தகப்பனை போல இருக்கிறதுனால. ஓகே. சூப்பர்மா. வேற இன்னும் 2 பாயிண்ட் தான். 7 பாயிண்ட் இருக்கு. நீங்க சொல்றதெல்லாம் ரைட். ஏன் ஆண்டவர் நம்மளை விட்டு கொடுக்கல? இந்த பாடலை பாடுற இடத்துல எல்லாம் சொல்றது உண்டு. உசிலம்பட்டி ஃபர்ஸ்ட் டைமா வந்ததுனால சொல்றேன். ஆண்டவர் ஒரு நாள் மோசையின் பகுதியை தியானிக்க வச்சுட்டு இருந்தார். செய்தி அல்ல, இதை சொல்லி நான் இந்த பாடலை பாடி நம்ம ஆராதிச்சு வார்த்தை கேட்க போறோம். எடுக்க வேண்டாம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் இருக்குது. 4வது அதிகாரம். 80 வயதுல தான் ஆண்டவர் மோசையை வந்து சந்தித்து பேசுகிறார். மோசே 40 வயது வரை எகிப்தில் வளர்ந்தவன். ஒரு சூழ்நிலை நிமித்தமாக இப்பொழுது வனாந்தரத்தில் வந்து அங்கே திருமணம் ஆகி இப்பொழுது மாமனார் வீட்டில் இருக்கிற ஆடை மேய்ச்சிட்டு இருக்கிறார். அடுத்து 40 ஆண்டு காலம் தனிமையாக ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். வேற யார்கிட்டையும் மோசை பேசுனது மாதிரி தெரியல. ஆடுகிட்டே பேசுனதுனால என்னமோ இப்போ மோசைக்கு என்ன ஆயிடுச்சு? மந்த நாவாயிடுச்சு, திக்குவாயிடுச்சு. இல்லை, ஆடுகிட்ட என்னதான் பேச முடியும்? மேக்சிமம் அவ்வளோதான் பேச முடியும். ஸோ அது பேசி பேசி எகிப்தில் இருக்கும்போது அப்படி இருந்தது. வாக்கில் வல்லவர் அவர், எல்லாவற்றிலும் கற்று தேர்ந்தவர். இப்போ 80 ஆண்டு காலம், 80வது ஆண்டில் 80வது வருஷத்துல தான் ஒரே பர்வதம் மட்டும் வராரு, ஆடை மேய்ச்சிட்டு வராரு. இதை செய்தியும் அந்த பகுதியிலேருந்து தான். ஆனால் ஆண்டவர் அதை வித்தியாசமாக பேசுவார். நான் இப்போ மோசை குறித்து சொல்கிறேன். முச்சடியில் எழுந்தருள்றார், மோசையிட்ட கூப்பிட்றார். மோசைக்கு இது ஆண்டவர் தெரிஞ்சிச்சு. இப்போ மோசையிட்ட சொல்கிறார், மோசை உடனே நான் பயன்படுத்த போகிறேன் மோசைன்னு சொன்ன உடனே மோசை உடனேலாம் ஓகே சொல்லலை. மோசே எவ்வளோ அதுலேருந்து தன்னை விடுவித்து கொள்ள முடியுமோ, ஸ்கிப் பண்ண முடியுமோ அதுக்கான ரீசன் எல்லாம் வைக்கிறார்.
அந்த ரீசன் வைக்கிறதுக்கு ஒரு காரியம் இருக்கு. ஏன்னா 40 வயதுல எகிப்துக்குள்ள இருக்கும்போது மோசே தன் சகோதரர்கள் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது உதவி பண்ண போனார். ஆனா அந்த டைம் எல்லாருமே அவனை அங்கீகரிக்கவில்லை. உன்னை எங்களுக்கு தலைவனாய் அதிகாரியை ஏற்படுத்தினது யார் என்று சொல்லி எல்லாருமே ஒதுக்கிட்டாங்க. அடுத்து 40 வருஷம் இது ஒரு ரீசன். ஆரம்பத்தில் ஹெல்ப் பண்ண போனப்போ யாரும் அக்செப்ட் பண்ணல. இப்ப 40 வருஷம் வனாந்திரத்தில் இருக்க இந்த 40 வருஷத்துல அந்த எகிப்திற்குள்ள இருக்கிற தன் ஜனத்திலிருந்து ஒரு ஆள் கூட தேடி வரல. தன் சொந்த அண்ணனும் தேடி வரல, அக்காவும் தேடி வரல, யாருமே தேடி வரல. இது 2வது ரீசன். 3வது ரீசன் என்னன்னா, மோசேக்கு இப்ப வயது என்ன ஆயிடுச்சு? 80 வயசு. மோசே சங்கீதத்தில் எழுதி வச்சிருக்கிறாரு, மனுஷனுடைய ஆயுசு காலம் 70 பலத்தின் மிகுதினால, அதுக்கு மேல இருந்த கஷ்ட காலம்ட்டார். அப்ப மோசே இப்ப எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, என்னை எங்க அடக்கம் பண்ணுவாங்க, இன்னைக்கா நாளைக்கா தெரியல. முடிவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் வந்து சொல்றாரு, இது உனக்கு முடிவு கிடையாது, இனிதான் உனக்கு துவக்கமே இருக்க போகுது. மோசே ஃபுல் ஸ்டாப் போட்ட இடத்துல ஃபுல் ஸ்டாப் போட முடியும்னு பார்த்தா ஆண்டவர் லைட் அவர் இப்படி போட்டு கமா ஆக்கிட்டாரு. கமா ஆக்கிட்டு சொல்றாரு, உன்னை நான் அனுப்ப போறேன், உன்னை நான் துவக்க போறேன். மோசைக்கு இதை அக்செப்ட் பண்ண ஆரம்பத்தில் முடியவில்லை. அடுத்து ஓரளவு அக்செப்ட் பண்ற மாதிரி வந்து கேட்குற ஆண்டவர், நான் போறேன், ஓகே, உங்க நாம என்னன்னு கேட்ட என்ன சொல்லுவேன், நீங்க யாருன்னு கேட்ட என்ன சொல்லுவேன், ஏன்னா உங்களை இப்ப நினைக்கிறாங்களானே தெரியல. ஏன்னா யோசேப்பு பிறந்த காலத்துல உண்மை குறித்து அறிவு இருந்து, அதனாலதான் யோசேப்பு பிறந்த காலத்துல எகிப்தினால அவரை அடிமைப்படுத்த முடியல. எப்போ இவங்க அடிமைத்தனத்துக்குள்ள வரப்போனாங்க தெரியுமா? யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்த பிறகு. அப்படின்னா பரிசுத்தமாய் வாழ்றது வரை எகிப்தியனுக்கு அவனை அடிமைப்படுத்த முடியல. எப்போ இந்த பரிசுத்த கொலைச்சல் உண்டாகுதோ, எப்போ இதை மறந்து போனாலும் அன்னைக்கு தான் எகிப்தின் ராஜா அவங்களை ஆளுகை செய்ய தொடங்குறான். இப்போ நீ உன்னை அனுப்பினது யாரு, அந்த ஆண்டோடைய பேர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்ல, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் சொல்லுன்றார். மோசே ஓகே ஆண்டவர் போகும்போது இப்படி போய் சொன்னா அவனுக்கு எப்படி ஆண்டவர் அக்செப்ட் பண்ணுவாங்க? அது யார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். உடனே கூப்பிட்டு சொல்றாரு, சரி அப்படின்னா நீ இப்படி சொல்லு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன், உங்கள் முற்பிதாக்களின் தேவன் சொல்லு. அப்ப புரியும் சொல்றார். இப்போ மோசைக்கு அடுத்து இப்ப போலாமா? ஆண்டவர் இதை பார்த்துட்டு என்ன செஞ்சார்னா, அற்புதங்களை செய்து காமிக்கிறார். 4வது அதிகாரத்தில் கோலை கீழே போடுன்றார். கோலை எப்படி மாறுது? பாம்பா மாறுது. கையை பைக்குள்ள போடுன்றார். கை என்ன ஆகுது? குஷ்டம் ஆகுது. அற்புதம் செய்து காமிக்கிறார். ஆனாலும் மோசே சொல்றார், வேண்டாம் ஆண்டவரே. இப்ப என்ன ரீசன் வைக்கலான் இருக்கும்போது மோசே சொல்றார், நீர் என்னிடத்தில் பேசினதுக்கு முன்பாகிலும் என்கிட்ட பேசினதுக்கு பின்பாகிலும் நான் வாக்கில் வல்லவனல், நான் மந்தனா உள்ளவன், திக்குவாய் ஆண்டவர், என்னால் எப்படி ஆண்டவர் பேச முடியும் சொல்லும்போது ஆண்டவர் சொல்ற, நான் உன் வாயோடு இருந்து பேசுறேன். மோசே என்னெல்லாமோ சொல்லி பார்க்கிறாரு. மோசையும் விட்ட பாடு இல்லை, ஆண்டவரும் விட்ட பாடு இல்லை. ஆண்டவர் எப்படியாவது மோசை அனுப்பணும்னு தீர்மானிச்சிட்டாரு. இப்ப மோசை அடுத்த ஒரு வார்த்தை சொல்ற, ஆண்டவரே தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, ஒன்னு என்ன எங்க அண்ணனை அனுப்புங்க, அப்படி இல்லைன்னா வேற யாரையாகிலும் அனுப்புங்கன்னு சொல்லும் போது பைபிள் சொல்லுது, ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. ஏங்க கோபம் வரணும்? ஆமா, இந்த பகுதியை தியானிக்கும் போது ஆண்டவர் இதை இப்படி தியானிக்க வச்சார். ஒருவேளை நான் இதை சொல்லி யாராவது கேட்டிருப்பீங்க, புதிதாக அது கேட்கிறவங்களுக்கு சொல்றேன், பலனா இருக்கும். இப்ப மோசைக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கிறார். ஏன்னா இவ்வளோ பேசி பார்க்கிறார், இறங்கி பார்க்கிறார். மோசே அக்செப்ட் பண்ணவே இல்லை. இப்போ மோசைட்ட சொல்ற, ஓகே மோசே, உனக்கு இது விருப்பம் இல்லைன்னா, உன்னை நான் பயன்படுத்த உனக்கு விருப்பம் இல்லைன்னா, நீ எனக்கு ஒரு காரியத்தை செய். உன் ஜனக்கூட்டத்தின் நடுவில் போய் உன் வயதில் உள்ள ஒருவனை நீ கூட்டிட்டு வா. எனக்கு ஆர்வம் தேவை கிடையாது. ஆர்வம் தேவைன்னா நான் எதுக்கு ஒன்றை தேடி வரப்போறேன்? எனக்கு திறமசாலிகள் தேவை கிடையாது. திறமசாலி தேவைன்னா எதுக்கு நான் ஒன்றை தேடி வரப்போறேன்? எனக்கு பேசுறவங்க தேவை கிடையாது. பேசுறவங்க தேவைன்னா எதுக்கு ஒன்றை தேடி வரப்போறேன்? உன் ஜனக்கூட்டத்தில் போய் உன் வயதில் உள்ள ஒருத்தனை நீ கூட்டிட்டு வா, நான் அவனை பயன்படுத்துறேன், உன்னை நான் விட்டுறேன். இந்த ஆப்ஷன் வந்து மோசைக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா ஒருத்தனாவது இல்லாமலே இருப்பான். ஓடி போறான், தன் ஜனக்கூட்டத்தில் போய் ஒவ்வொரு வீட்டு கதவையா தட்டி கேட்கிறார், என் வயதில் யாராவது இருக்கிறீங்களா, இந்த வீட்டில் யாராவது இருக்கிறீங்களான்னு எல்லா வீட்டு கதவை தட்டி கேட்கிறார். எல்லா வீட்டிலேருந்து வந்த பதில் என்ன தெரியுமா? மோசே, உன்னோட மூத்தவன் இருக்கிறா, உன்னோட இளையவன் இருக்கிறான், உன் வயதில் யாருமே இல்லை மோசே. மோசே இப்ப எல்லா வீட்டு கதவையும் தட்டி கேட்டார். எல்லா வீட்டிலேருந்து வந்த பதில் இதுதான். மோசைக்கு இப்போ செம கோவம். ஏன்னா ஆளு கொஞ்சம்
கோவத்துல தான் ஒருத்தனை அடிச்சாரு. இப்போ மோசை கோவம் வந்து அடுத்து ஒரே ஒரு வீடு தான் இருக்கு, அந்த வீட்லயாவது இருக்கும்னு நம்பிக்கையில போய் அந்த வீட்டு கதவை தட்டுறாரு. அந்த வீட்டுக்குள்ளது ஒரு வயதான பாட்டி கம்பு ஊனிட்டு வராங்க. அந்த பாட்டிகிட்ட கேட்குறாரு, பாட்டி என் வயதுல யாராவது இருக்கிறாங்களா பாட்டி? அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, இல்லப்பா உன்னோட மூத்தவன் இருக்கிறான், உன்னோட இளையவன் இருக்கிறான், உன் வயதுல யாரும் இல்லைன்னு சொல்லும் போது மோசை கோவத்துல கேட்குற அந்த பாட்டி, என்ன பாட்டி சொல்றீங்க? நான் பிறந்த வருஷத்துல நான் மட்டும்தான் பையனா பிறந்தேனா? வேற ஒரு வீட்லயும் பையங்க பிறக்கலையா? எந்த வீட்லயுமே பசங்க இல்லைன்றாங்க. அப்பதான் அந்த பாட்டி சொன்னாங்க, மோசே உன் அம்மா வயிற்றுலேருந்து நீ வெளியில வந்த அதே நாளில் என் வயிற்றுலேருந்து ஒரு பையன் வெளியில வந்தான். ஆனா அன்னைக்கு இருந்த ராஜா ஒரு கட்டளை போட்டிருந்தான். என்ன கட்டளை தெரியுமா? பிறக்கிற ஆண் குழந்தை எல்லாம் கொல்லப்படணும். ஆமென். எல்லா பிள்ளைங்களையும் கொன்னுட்டான்ப்பா. உங்க அம்மா அவனை ஒரு 3 மாதம் பொத்தி பாதுகாத்தாங்க வீட்டுல. அதே மாதிரி நானும் என் பிள்ளைய பொத்தி பாதுகாத்து பார்த்தேன். நீயும் அழுத, உன் சத்தம் அவனுக்கு கேட்கல, என் பிள்ளை அழுதுச்சு, அந்த சத்தம் கேட்டுச்சு, கண்டுபிடிச்சு என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டுட்டாங்க. உங்க அம்மா ஒரு பெட்டியில வச்சு நைல் நதியில அனுப்பி விட்டாங்க தெரியுமா? இதே மாதிரி நீ இப்ப தட்டிட்டு வந்தியே, இதுல அநேக வீட்டில் உள்ள தாயார் செய்து பார்த்தார்கள். உன் பெட்டியில இருக்கிற நீ மட்டும் காக்கப்பட்ட, மற்ற பெட்டியில இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அதே தண்ணியில மூழ்கடிச்சிட்டான். மோசைக்கு இப்ப என்ன சொல்லணும்னு தெரியல. ஆண்டவர் வெயிட் பண்றார், ஓடி போறார். ஆண்டவர்கிட்ட போய் சொல்ற, ஆண்டவரே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவரே நான் பிறந்த வருஷத்துல நிறைய பசங்க பிறந்திருக்கிறாங்க, ஆனா எல்லா பசங்களையும் அன்னைக்கு இருந்து படுபாவி ராஜா கட்டையை போட்டு கொண்டுட்டான், நான் மட்டும் இப்படியே காக்கப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றார், மோசே நீ காக்கப்பட காரணம் என்ன தெரியுமா? உன் அம்மா செஞ்ச புண்ணியமோ உன் அக்கா செஞ்ச புண்ணியமோ கிடையாது. நான் உன்னை இதுவரை விட்டு கொடுக்காம நடத்திட்டு இருக்கிறேன். நான் உன்னை இதுவரை விட்டு கொடுக்காம நடத்திட்டு இருக்கிறேன். இப்போ மோசே கேட்கிற, ஏன் ஆண்டவரே அன்னைக்கு அந்த பிள்ளைங்க கூட நானும் செத்திருப்பேனே, ஆனா இன்னைக்கு இந்த நிலைமை எனக்கு வந்திருக்காது. இந்த வனாந்தரத்துல இப்படி தனியா ஆடு மேய்க்கிறதுக்கு பாக்குறதுக்கா நீங்க என்ன காப்பாத்துனீங்க? எதுக்கு ஆண்டவரை காப்பாத்துனீங்க? எதுக்கு ஆண்டவரை நீங்க என்ன பாதுகாத்தீங்க? அந்த பிள்ளைங்க செத்த கூட்டத்துல நானும் செத்திருக்கலாமே. அதான் ஆண்டவர் சொல்றாரு, மோசே இந்த ஜனத்தை உன்னை கொண்டு மீட்கணும்னு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் என் புஸ்தகத்துல எழுதிட்டேன். உன்னை குறிச்சு ஒரு திட்டம் இருக்குது மோசே, உன்னை கொண்டு சிலதை செய்யணும்னு நான் தீர்மானிச்சு வச்சிருக்கிறேன். அதனாலதான் ஏன் ஆரோன் பிறக்கும் போது பிறக்காத சட்டம் நீ பிறக்கும் போது பிறந்துச்சு தெரியுமா? சாத்தானுக்கு தெரியும் உன் மேல திட்டம் இருக்குதுன்னு. ஏன் மற்றவங்களுக்கு வராத பிரச்சனை உங்க குடும்பத்துல உங்களுக்கு வருது தெரியுமா? சாத்தானுக்கு தெரியும் உங்க மேல தேவ திட்டம் இருக்கிறது. எத்தனை பேர் இந்த ராத்திரி நேரத்துல நம்புறீங்க? அதனாலதான் கர்த்தர் இதுவரை விட்டு கொடுக்கலன்னு சொல்றவங்க ஹல்லேலூயா ஆமென். ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவர்கள் மேல் தேவ திட்டம் இருக்கிறதோ அவர்களுக்கு கொஞ்சம் போராட்டம் அதிகமாக தான் இருக்கும். நம்ம கூட தான் நிறைய பேர் ஆராதிக்க வீட்டுல வருவாங்க, ஆனா அவங்களுக்கெல்லாம் இல்லாத பிரச்சனை உங்களுக்கு வருதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த கூடாரத்துல உங்க மேலதான் தேவ திட்டம் மகிமையா இருக்குதுன்னு அர்த்தம். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்க மேல போட்ட திட்டத்தை தூக்கி அவர் இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க மாட்டார். மோசே ஆரோனை வச்சு பார்க்கிறா, அவன் திறமைசாலியா இருக்கலாம், அவன் நல்லா பேசுறவனா இருக்கலாம், உன்னை கொண்டு செய்ய வேண்டியதை உன்னை கொண்டு தான் செய்வேன். ஏங்க கொரோனால எத்தனை பேருங்க இறந்தாங்க நம்ம கூட? நாம் எத்தனை பேர் எத்தனை பேர் சொல்றதை விட எல்லாருமே பாதிக்கப்பட்டோம். டெஸ்ட் பண்ணவங்களுக்கு பாசிட்டிவ், டெஸ்ட் பண்ணாதவங்களுக்கு தான் நெகட்டிவ், அவ்வளவுதான். கண்ணுக்கு முன்னாடி எத்தனை ஜீவன்கள் போச்சு. இந்த வயசுக்காரங்க தான் போனாங்க இல்ல, சின்ன பிள்ளைங்க மரித்தார்கள், வாலிபர்கள் மரித்தார்கள், பெரியவர்கள் மரித்தார்கள், ஊழியர்கள் மரித்தார்கள், விசுவாசிகள் மரித்தார்கள். பாவம் செஞ்சவனும் மரித்தான், பாவம் செய்யாதவனும் மரித்தான். அந்த கூட்டத்துல நானும் போக வேண்டியது, என் தீபமும் அணைய வேண்டியது. சில இடத்துல மங்கினது உண்மைதான், ஆனால் இதுவரை என் தீபத்தை கர்த்தர் அணைய விடலனா, என் மேல ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறான்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். தேவன் உங்கள் மேல ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. சிலர் சொல்றது, ஏன் பிரதர் எனக்கு மட்டும் பிரச்சனை தலைக்கு மேல வந்துட்டு இருக்கு? ஆமென். விழுந்தவனை போய் சாத்தான் நோண்ட மாட்டான், நிக்கிறவனை தான் நோண்டுவான். விழுந்து கிடக்கிறவனை போய் திரும்ப தள்ளி விட வேண்டிய அவசியம் இல்லை.
எவன் ஒருத்தன் நின்றுட்டு இருக்கிறானோ அவனை தள்ளி விடுறதுக்கு தான். அவங்க கூடாரத்தில் உங்களுக்கு மட்டும் சில பிரச்சனை தொடர்ந்து வருதுன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்க மேல திட்டம் பெரிதா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, அந்த கூடாரத்துக்கு ஆசீர்வாதமே. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிகள்? எந்த மோசே உன்னை எங்களுக்கு அதிகாரியை ஏற்படுத்தினது யாருன்னு கேட்டாங்களோ அதே மோசையை தானே, அப்போ சிலர் அப்படிதான் இருக்கும், அதே மோசையை தானே கர்த்தர் அவர்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தினார். இன்னைக்கு உங்களை அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையோ அதை குறித்து கவலைப்படாதீங்க. நாளானது அதை விளங்க பண்ணும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஒரு நாள் எனக்காய் கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவரே, என்னை அழைத்தவரே நீர் உண்மை உள்ளவர், நீர் உண்மை உள்ளவரே, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை, நீ நல்லவர் சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ஹalleluya. நல்ல கையை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். சிலர்லாம் ஜெபிக்கிறது என்ன தெரியும், போதும் ஆண்டவர் எலியாவை மாதிரி எடுத்துக்கோங்க ஆண்டவரே, இந்த கஷ்டத்தின் நடுவில் போதும் சொன்ன பிறகும் இல்லடா நீ ஓடுன்னு சொல்லி இன்னைக்கு ஓட வைக்கிறார்டா. ஆமென். எலியாவே, இதுவரை உன் வாழ்க்கையில நடந்தது போல இனி நடக்க போகிற தேவ திட்டம், இதுவரை உன் வாழ்க்கையில நடந்தது அற்புதம், இனி உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறது மகிமையானவைகளை கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென் ஹalleluya. போதும்னு சொல்லிட்டு இருந்த எலியா திரும்ப என்ன சொல்லி எழுப்புறா தெரியுமா, செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமென், வெகு தூரம். சத்தானுடைய பெரிய தந்திரமே நம்ம சோர்வுக்குள்ளாக்குகிறது, நம்மளை சோர்வுக்குள்ளாக்குகிறது. நம்ம சோர்ந்துட்டோனாலே நாம வழி விலகிடுவோம்னு அவனுக்கு நல்லாவே. அதனாலதான் பைபிள் சொல்லுது, விசுவாசத்தை துவங்கினவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி ஓடு. உன்னை பக்கத்துல எதுவும் வரும் தெரியுமா, ஒரு பக்கம் பாவமும் வரும், இன்னொரு பக்கம் பாரமும் வரும். ஏன் அப்படி எழுதி இருக்குதுன்னா, பாவத்தை சில நேரத்துல நம்ம விசுவாசத்துல இருக்கிறதுனால ஆண்டவர் குறித்து அறிஞ்சதுனால தள்ளிடுவோம். அதனால சாத்த அடுத்து யூஸ் பண்ற ஆயுதமே பாரம். பாரம். ஆமென். பாவத்தால இவனை விழ வைக்க முடியலன்னா அடுத்த பாரம், அதுதான் நெருக்கம். நெருக்கம் வரும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகிரும்னா நம்ம சோர்ந்துரும். ஆமென். அதனால ஆண்டவர்கிட்ட டெய்லி நீங்க ஜெபிக்க வேண்டிய, ஆண்டவரே நான் சோர்ந்திராதபடிக்கு கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. விசுவாச பாதை என்பது விசாலமா இருக்காது, சில நேரத்தில் குறுகலாய் தான் இருக்கும், சில நேரத்தில் வனாந்திரமாய் தான் இருக்கும். ஓசியாவில் சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் அவளை நயம் காட்டி எங்க கொண்டு வருவேன்னு சொல்றாரு தெரியுமா, வனாந்திரத்தில். இதுக்கு ஆண்டவர் நயம் காட்டினீங்க, பாசம் காட்டி எங்க கொண்டு வருவார், ஏதேனுக்குள்ள கொண்டு வருவார்னு பார்த்தா அவர் என்ன வனாந்திரத்துல கொண்டு வரார். கொண்டு வந்தோன்னு அவன் நினைச்சிருப்பா, இதுக்கு அவர் என்ன பாசம் காட்டாமலே அன்பின் கைத்தினால கட்டி இழுக்கும் போது நான் நினைச்சேன் அவர் எனக்கு அரண்மனையை தருவார்னு பார்த்தா கொண்டு வந்து விட்டதே வனாந்திரிக்கு, கல்லு கூட கிடையாது. இப்படி இருக்கும்போது அப்படிதான் யோசித்து வந்தா. ஆனா வந்தவள் என்ன சொல்றா தெரியுமா, அவரை பார்த்து ஏன் ஆண்டவரின்னு கேட்கல, ஈஷி என்று சொல்றா. ஈஷி என்ன தெரியுமா, நீர் என் புருஷன் அப்படின்றா. அவன் வனாந்திரத்துல வந்ததும் அவள் என்ன சொல்ற தெரியுமா, எனக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்கு. உங்களை நடத்துகிற வனாந்திரம் அழிவின் பாதை அல்ல, உங்களை நடத்துகிற வனாந்திரம் வாழ்க்கையின் பாதைன்னு சொல்றவங்க மட்டும் என்ன வாழ வைக்கிற பாதை இதுதான். ஆமென் ஹalleluya. இன்னைக்கு செய்திகள் வரும்போது உங்களுக்கு புரியும், கர்த்தர் நடத்துற பாதை. அப்படியே எழும்பி நிற்கலாமா தேவ சமூகத்துல, நீங்க நன்றி செலுத்த போறீங்க இப்போ ஆண்டவருக்கு, கர்த்தர் உங்களை நடத்துற பாதைகளுக்காக. Thank you Jesus. Jesus. ஆமென். ஆண்டவர் என்ன நல்லா தான் நடத்துறார் அப்படின்னு சொல்றவங்க ரெண்டு கரங்களை உயர்த்து,
நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பாடுங்க. நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாம் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா. நினைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். மனதார நன்றி சொல்வே. சொல்லு. இரவும் பகலோ இரவோ பகலோ என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவு பகலோ என்னை நினைத்து இதுவரை. நன்றி செலுத்த விரும்புறவங்க கரத்தை உயர்த்தி நன்றி 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 ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. பாடுக்கு பார்க்கல உங்க சத்தம் கேட்குது. நன்றி 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 ஐயா. எபினேச நீர்தானையா. இதுவரை உதவி நீரே. பாடுக்கு பார்க்கலாம். எபினேசர் இதுவரை உதவினவரே. இதுவரை ஓ எல்ரோய் 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 என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் சத்தமா சபையாய் சேர்ந்து நன்றி 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 ஐயா. எத்தனை பேருக்கு இந்த ராத்திரி நேரத்தில் உண்மையா நன்றி செலுத்த முடியும்? ஆண்டவர் என்னை நேர்த்தியாய் நடத்துகிறான்னு சொல்றவங்க நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி சொல்லுங்க. தடைகளை உடைத்தீரையா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தடைகளை எத்தனை தடைகளை தாண்டி நிற்கிறீர்கள் சகோதரா. எத்தனை தடைகளை தாண்டி நிற்கிறீங்க சகோதரி. விழணும்னா என்னைக்கோ விழுந்திருக்கணும். சோர்ந்து போன நேரத்தில் சோர்ந்து போன நேரம் எல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரம் எல்லாம் ஆமென் வாக்கு தந்து. பாடுங்க. நன்றி 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 ஐயா. க்ளோரியப்பா. நீரே இதை செய்கிறீர். நன்றியாய் நடத்துகிறீர். நன்றி நன்றி ஐயா. ஓ அப்படியே எத்தனை பேர் உண்மையா கர்த்தர் என்ன நல்லாதான் நடத்துறான்னு சொல்றவங்க. ஆமென். என்ன சூப்பரா தான் கர்த்தர் நடத்திட்டு இருக்கிறார். நடக்கிற பாதை கடினம் தான், இல்லைன்னு சொல்லல சகோதரா, இல்லைன்னு சொல்லல சகோதரி. ஆனா எல்லாவற்றையும் கர்த்தர் நன்றாய் தான் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஒரு நாள் பல கேள்விகளோட ஆண்டவர் சமூகத்துல ஒரு சூழ்நிலையில் டிராவல் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்போ என் முன்னாடி நிறைய கேள்விகள். பொதுவாகவே விசுவாச பாதையில சில பதில்கள் தாமதமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள கேள்விகள் எழும்பும். ஏதாவது அடையாளம் பார்த்துட்டு இருக்கிறோன்னா கேள்வி எழும்பாரு. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், சில நேரத்தில் ஆண்டவர் சைலண்டாக இருப்பார். ஆமாம். அப்போ தான் நமக்குள்ள கேள்வி. ஏன் நமக்குள்ள கேள்வி எழும்போனா ஒரு காரியம், நம்ம சுற்றி இருக்கிறவங்க கேட்குற கேள்வி, நம்ம சுற்றி இருக்கிறவங்க பேசுகிற வார்த்தை. அப்போ ஒருத்தர் குறிப்பிட்ட ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவர் சமூகத்தில் போய் கேள்வி கேட்கறதுக்குன்னு போயிருந்து.
4-5 கேள்வி ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே ஏன் ஆண்டவர் இப்படி, ஏன் ஆண்டவர் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஆண்டவர் பதில் தருவார்னு பார்த்தா ஆண்டவர் என்கிட்ட ஒரு 3 கேள்வி கேட்டார். அதில் எனக்கு ஆன்சர்லாம். முதல் கேள்வி என்ன தெரியுமா? பாவத்துக்குள்ள கிடந்த ஒன்றை நீ என்னை கூப்பிட்டதுனாலலாம் நான் உன்னை வந்து தூக்கல, உன்னை நான் பார்த்ததுனால தான் வந்து தூக்கினேன். ஆமா, நான் கூப்பிட்டதுனால உங்களை வந்து தூக்கல. இது ஏன் சாட்சி? இங்க இருக்கிற நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் கூப்பிட்டு அவர் எனக்கு தயை பாராட்டல, அவர் எனக்கு பார்த்து தான் எனக்கு தயை பாராட்டினார் சொல்றவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கண்களில் கிடைத்த கிருபை, இந்த அழகான கண்களில் கிடைத்த தயவு, அவர் என்னை பார்த்து, நான் உன்னை பார்த்ததுனால தான் உன்னை வந்து தூக்குனேன். அன்னைக்கு அந்த ஆடு அவர் பார்த்ததுனால தான் போய் தூக்குனார். அதே மாதிரி ஒன்ன படுகுழியில் இருந்த ஒன்னை விட எத்தனையோ திறமசாலிகள் இந்த பூமியில் இருக்கும்போது அவங்களெல்லாம் பார்க்காம ஒன்னை பார்த்து ஒன்னு அங்கிருந்து தூக்கி கண்மலை மேல கொண்டு வந்து நிறுத்தி உன்னை பாட வச்சுட்டு திரும்ப நான் உன்னை அங்க தள்ளி விடுவேனான்னு கேட்டேன். திரும்ப ஒன்னு அந்த நிலைக்கு நான் விடுவேனா? அப்ப ஆண்டவர் சொன்ன, இல்ல ஆண்டவர் விட மாட்டீங்க. 2வது கேட்டார், சரி நீ இப்ப என்கிட்ட இந்த கேள்வி கேட்க ரீசன் என்ன? உன் முன்னாடி நிறைய பேர் பேசிட்டு இருக்கிற வார்த்தை இல்ல, ஓகே நான் இப்போ உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அவங்க எல்லாம் பேசுற வார்த்தை உனக்கு இருக்குது, ஓகே நான் உனக்கு வார்த்தையை தந்திருக்கிறேன்னு கேட்டார். எத்தனை பேர் சொல்றீங்க எனக்கு வார்த்தையை தந்திருக்கிறா? நான் நடக்கிற பாதையில் எனக்குன்னு ஒரு வார்த்தை அப்பா தந்திருக்கிறார் சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் கேட்ட கேள்வியை அப்படியே நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். மனுஷங்க பேசுற வார்த்தை உங்க முன்னாடி இருக்குது, நிறைய பேர் பேசுறாங்க, ஒரு ஆள் இல்ல 2 ஆள் இல்ல, அதிலும் சத்துருக்கள் பேசுறதை விட கூட இருக்கிற சொந்தங்கள் தான் அதிகமா. தாவீது சொல்ற வார்த்தை, எனக்கு விரோதமா எழும்பினவர்கள் சத்துருக்களா இருந்தா கூட சகிச்சிருப்பேன், என் கூட அப்பம் புசித்தவர்களே. அப்ப ஆண்டவர் கேட்டார், ஓகே உன் முன்னாடி இத்தனை வார்த்தை இருக்குல்ல, நான் தந்த வார்த்தை எந்த வார்த்தை நடக்கும் நீங்க சொல்லுங்க. மனுஷங்க சொன்ன வார்த்தை ஒரு பக்கம் உங்கள்கிட்ட இருக்கு, ஆண்டவர் சொன்ன வார்த்தை இருக்கு. ஆண்டவர் கேட்கிற எந்த வார்த்தை நடக்கும்? சத்தமா சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ற? அவர் சொன்ன வார்த்தை இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனா குறித்த காலத்தில் அவர் சொன்னது எனக்கு நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்ன வார்த்தை நடக்கும்படியான சூழ்நிலை எனக்கு இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை என் சரீரம் செத்து இருந்தாலும் செத்த சரீரத்திலே ஜீவனுள்ள வார்த்தை ஜீவனோடு என் வாழ்க்கையில நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் சொல்லலைன்னா நீ கேட்கிற கேள்வி ரைட்டு, அவர்தான் வார்த்தையை தந்திருக்கிறார். உனக்கு நல்லா தெரியும் அவர் சொன்னா நடக்கும், அப்புறம் எதுக்கு நீ ஃபீல் பண்ற? யவீரு இயேசுவை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறார், பிள்ளையை சுகமாக. போற வழியில ஒருவள் நெருங்கி வந்து தொட்டு சுகத்தை வாங்கிட்டான். சுகத்தை வாங்கினது ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி யார் என்ன தொட்டதுன்னு பேசிட்டு இருக்கிறார். அவர் சாட்சி சொல்ல தொடங்கிட்டா. 1 வருஷம் சாட்சி இல்லை, 12 வருஷம் சாட்சி இருக்கு. சிலர்கிட்ட சாட்சி சொல்ல மைக் கொடுத்தா போதும், 12 வருஷம் சாட்சியும். ஆமாம், எந்த மெடிக்கல் போனோம், மெடிக்கல் பில்லுக்கு நேம் நம்பர் என்ன எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அவன் சாட்சி கேட்டு. ஆனால் ஒருத்தருக்கு நெஞ்சு மட்டும் படப்படான்னு அடிக்க. யார் தெரியுமா? யவீர். ஏன்னா பிள்ளை சாகர தடவையில் இருக்கிறான். அவன் நினச்சிருப்பா இப்போதான் இவன் மைக் எடுத்து சாட்சி சொல்லணுமா, சிம்பிளாக முடிச்சுட்டு போக வேண்டியது. 12 வருஷம் சாட்சி சொல்லிட்டு இருக்கும்போது யவீர் நெஞ்சு அடிச்சுக்கிட்டு அவன் யோசிச்சுதான் கொஞ்ச நேரத்தில் என் பிள்ளை செத்துரும். அதே மாதிரி வீட்டிலேருந்து ஒரு 4-5 பேர் வராங்க. வர்றதை பார்த்தோன்னே தீர்மானிச்சிருப்பான் என் பிள்ளை செத்துச்சு. வந்து சொல்றாங்க, உன் பிள்ளை மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்தாத சொன்னோட பைபிள் சொல்லுது. யவீர் பேசல, ஆண்டவர் யவீரை பார்த்து சொல்றாரு, பயப்படாது விசுவாசம் உள்ளவனாருன்றாரு. ஆமா, சும்மா நம்ம படிச்சுட்டு போயிடுவோம், ஆனா அதை தியானிச்சிங்கன்னா அது ஒரு பிக்சரைஸா பார்த்தீங்கன்னா யவீர் இப்போ இப்படி நிற்கிறார். ஃப்ரண்ட்ல வந்து மனுஷங்க சொல்றாங்க, உன் பிள்ளை மரித்து போட்டா. அந்த வார்த்தை காதில் கேட்டார். பார்த்துட்டு யவீர் என்ன செஞ்சிருப்பார் தெரியுமா? இப்படி ஆண்டவரை பார்த்து, நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத. யவீர் ஸ்டெப்பை பின்னாடி வைக்கல, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி வைக்கிறார். இப்ப கூப்பிட்டு கேட்கலாமா, யவீருவே அத்தனை பேரை சொன்னது உண்மை யவீருவே,
அப்படி இருக்கும்போது நீ இன்னும் என்ன நம்பிக்கையில இயேசுவை கூட்டிட்டு போறேன்னா, அவன் சொல்லுவா, இத்தனை பேர் என் முன்னாடி என்ன சொன்னாலும் சரி, என்கிட்ட அவர் என்ன சொன்னார் அதுதான் நடக்கும். என்கிட்ட அவர் என்ன சொன்னார் அதுதான் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் என்று சொல்றீங்க? ஹalleluya. நம்ம பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தையை பதிச்சு வைக்கிறதை விட மனுஷன் பேசுற வார்த்தையை தான் அதிகமா பதிச்சு வைக்கணும். யவீரு அவங்க பேசுறதை இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டாரு, அவர் பேசுனதை கேட்டு இருதயத்தில் வச்சுட்டாரு. ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. பிள்ளை செத்தது உண்மைதான், ஆனா வார்த்தை உண்மை உள்ளதா இருந்ததுனால செத்த சரீரத்துல வார்த்தை ஜீவனோடு எழும்பினது. மூணாவது ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? நீ இன்னும் என்ன நம்பலையான்னு கேட்டார். நீ இன்னும் என்ன நம்பலையா? யாரெல்லாமோ பேசுறதெல்லாம் நம்புறியே, என்ன நீ நம்பலையான்னு கேட்டார். அப்பதான் சொன்னேன், உங்களுக்கு எப்போ செய்யணுமோ செய்யுங்க ஆண்டவரே, எப்படி நடத்தணுமோ நடத்துங்க. அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் தீமைக்கு அல்ல நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும்னு சொல்றோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி, உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா, உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் கோமேசப்பா, உம்மை தான் நம்பி இருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லு, உம்மைதான், உம்மைதான். ஹalleluya. உம்மையன்றி யாரும் இல்லை. அப்படியே சொல்லு, நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உம் இரக்கத்திற்கு, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும். ஹalleluya. மனதுருகும் தெய்வமே, மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே, மனதுருகும் தெய்வமே. இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்திற்கு, உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு. ஆமென். அவை காலைதோ புதிதாக இருக்கும், அவை காலைதோ. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக பார்க்கலாம். என் கர்த்தர் நல்லவர், நித்தியாய் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். என் தேவனுக்கே மகிமை. ஹalleluya. இந்த பாதையில தான் எனக்கு ஒரு அதிசயத்தை என் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடு. வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக எந்த காரியத்துல கர்த்தருடைய கரம் படணும்னு நீங்க விரும்புறீங்க? ஆமென். எவர் என்ன சொல்லி கூப்பிட்டா தெரியுமா? என் பிள்ளை மேல வந்து கைய வைங்க. ஆமென்.
பாதையில் விசுவாசத்தோட இயேசுவோடு கூட நடக்கிறான். இப்பொழுது சூழ்நிலை எல்லாம் தலைகீழ் ஆயிடுச்சு. அப்பொழுதும் அவர் வார்த்தை நம்பி தொடர்ந்து விசுவாசத்துல முன்னேறினதும் ஆண்டவர் என்ன செய்தா தெரியுமா? பிள்ளை மேல வந்து கையை வைக்கல, பிள்ளைக்கு வலது கையை பிடிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ராத்திரி இந்த வார்த்தையை முன் வைத்து செபிக்கும்படி கர்த்தர் ஏவரப்படினார். எந்த காரியத்துல கர்த்தர் கை வைக்கணும்னு விரும்புறீங்க, ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்றீங்களா? ஒரு நிமிஷம் கண்களை இந்த காரியத்தில் ஆண்டவரே தளர்ந்திருக்கிற சில உள்ளங்கள் உண்டு. ஆமாம், இந்த காரியத்துல எனக்கு ஒரு காரியத்துல இந்த விஷயத்துல ஒரு அற்புதம் நடக்குமா என்று ஏக்கத்தோட விசுவாசத்துல நடக்கிறவர்கள் உண்டு. இயேசுவின் நாமத்துல இந்த 2வது நாள் இந்த ஆராதனை அற்புத பெருவிழாவில் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இந்த இரவுல உங்க காரியத்தை தொடும் என்று அல்ல, அவர் கரத்தை பிடித்து செய்வார். கரத்தை பிடித்து செய்வார். அவருடைய கரத்தால் அதை தொடுகிறார். அவர் தொட்டால் போதும். 18 வருஷம் கூடிய இந்த ஸ்திரிய ஒரு விஷயம் அவர் தொட்டார், அவ்வளவுதான். அவள் நிமிர்ந்து நடக்க துவங்கினாள். இது உன் காரியத்தை கர்த்தருடைய கரம் தொடுகிறது. நீ தளர்ந்திருக்கிற காரியத்தை கர்த்தருடைய கரம் தொடுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ பட்சபாதம் உள்ள தேவன் அல்லவே. நம்முடைய சமூகத்தில் ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துங்க. நீர் தொடுவீராக தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் அதிகம் போய்விட்டது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வேறொரு ப்ரோக்ராம் இருந்ததுனால அப்படியே நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு ஒத்துழைத்த அருமையான சகோதரரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் பெருக பண்ணுவாராக. கர்த்தர் துவங்கினபடினால இன்றும் தடையில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு காரியம் கர்த்தர் செய்கிறார் என்பதற்கு அடையாளமே தடைகள் வரும், ஆனால் தடைபடாமல் நடந்துட்டு இருக்கும். ஆமென். மனுஷன் துவங்கினால் சின்ன பிரச்சனையில் அது ஸ்டாப் ஆகும். ஆனால் கர்த்தர் ஒன்றை துவங்கினானால் ஆரம்பம் சில நேரத்தில் அற்பமாய் தான் இருக்கும். தடைகள் அதிகமாய் வரதான் செய்யும், ஆனால் தடைபடவும் செய்யாது. நாளுக்கு நாள் அதை பெருக பண்ணி கொண்டே இருப்பார். இதுவரையிலும் கர்த்தர் இந்த ஊழியத்தை பெருக பண்ணுகிறார், இன்னும் பெருக பண்ணுவாராக என்று மனதார வாழ்த்துகிறேன். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேரம் அதிகம் போகிறதுனால ஒரே ஒரு வார்த்தை, நான் எடுத்து வைத்த வார்த்தையெல்லாம் பேச போகுது. கர்த்தர் ஆராதித்து கொண்டிருந்த போது ஒரு வார்த்தை இருதயத்தில் எழும்ப பண்ணினார். அந்த வார்த்தையை நான் முன் வைக்கிறேன். யோவான் 13வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் 13:7. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய். இனிமேல் சொல்லிவிட்டு ஆண்டவர் முடிச்சிட்டு அடுத்தால பார்க்க போகும். அதே வார்த்தை சொல்றார், இனிமே அதை அறிவாய். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய செயல்கள் சில நேரத்துல நமக்கு புரியாது. சில நேரத்துல ஆண்டவர் தெரிவிக்க மாட்டார். தேவன் நடத்தப்படுகிறவர்களை தேவன் சில பாதையை கொண்டு போகும்போது அந்த பாதை சில நேரத்துல கர்த்தர் நம்ம கிட்ட கேட்காம செய்வார். ஏன் கேட்காம செய்யறாருன்னா அதுக்கு முதல் காரணம் அவர் நம்ம மேல அவ்வளவு உரிமை வச்சிருக்காங்க. எல்லாரும் ஒரு காரியத்தை இப்படி செய்ய மாட்டாங்க. யாரு ரொம்ப உரிமை வைக்கிறாரோ அவங்க வாழ்க்கையில சில காரியத்தை கேட்காம செய்வாங்க. அப்படின்னா இன்னைக்கு ஒரு காரியம் கர்த்தர் என்கிட்ட கேட்காம என் லைஃப்ல அனுமதிக்கிறாருன்னா என்னால தைரியமா சொல்ல முடியும், கர்த்தர் என்னால ரொம்ப உரிமை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிள்ளைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றதுக்கும் பக்கத்து வீட்டோட பிள்ளைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்றதுக்கும் வித்தியாசம். ஒரு கடையில போய் திங்ஸ் வாங்கணும்னா பக்கத்து வீட்டு பிள்ளைங்க நான் ரிக்வெஸ்ட் தான் பண்ணுவேன். என்ன இருக்கு அப்படி போய் வாங்கிட்டு போயிருக்கா, இதை செய்ய கேட். ஆனா என் பிள்ளைக்கு நான் கேட்க வேண்டிய அவசியம் வாங்கிக்கணும். ஏன்னா எல்லாரும் உரிமை ஏன் இந்த காரியத்தை என்கிட்ட கேட்காம செய்யறீங்கன்னா ஆண்டவர் கேட்கிறாரு. எனக்கு ஒரு உரிமை இல்லையா? கழுகு தன் கூட்டை கலைக்கிறது போல 32வது அதிகாரத்தில் யாக்கோபு குறித்து சொல்லப்படுகிறது. கழுகு தன் கூட்டை கலைக்கிறது போல அவர் சில நேரத்தில் கலைக்கிறார். கழுகு ஏதோ ஒரு கூட்டை கலைக்கிறார், காக்காவுக்கு ஒரு கூட்டமே கலைக்கிறார். கழுகு எந்த கூட்டை கலைக்கும்னா தன் குஞ்சுகள் இருக்கிற கூட்டை தான் கலைக்கும். அப்ப குஞ்சுகள் ஏன் கலை எனக்கு உரிமை இருக்கு கூட்டு
இப்ப எனக்கு ஒரு உரிமை இருக்கு. சில நேரத்தில் கர்த்தரை செய்யும் போது சில வழிகள் நமக்கு புரியாது, தெரியாது. எனவே ஏசியாவில் எழுதுகிறேன், நான் சொல்லி விடுகிறேன். நேரத்தால் ஏசியாவில் ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் குருடர்களை அவர் அறியாத வழி நடத்துகிறது போல தம்முடைய தாசரை நடத்துவார். குருடரை நடத்துறது போல. குருடர் இங்கே சொல்லப்பட்டது கண்ணு தெரியாதவர்கள், வழி தெரியாதவர்கள். அதனால கீழே சொல்லப்பட்டது என் தாசனை எல்லாம் குருடன் அவரால் நடத்தப்படுகிறவர்கள் அவருடைய வழி நமக்கு ஒருவேளை புரியாது. இதை தெரியாததுனால பேதுரு சொல்றார், ஆண்டவர் நீங்க இது செய்யவே கூடாது. இங்க என்ன சம்பவம் நடக்கிறது? ஆண்டவர் ஒவ்வொரு காலை சொல்லிடுவார். அவன் கழுவும் போதுதான் பேதுரு தடுக்கிறார். ஆண்டவர் நீங்க இதை செய்ய அவனுக்கு ஆண்டு சொல்ற, நான் ஏன் இதை செய்கிறேன் உனக்கு இப்போ பல காரியங்கள் ஏன் என்று நமக்கு இப்பொழுது அது தெரியாது. ஆனா முடிவுல கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். அதை நான் இப்படி சொல்லுகிறேன், நம்ம எப்படி சொல்ல வைப்பார் தெரியுமா? இதுதான் கர்த்தரை இப்படி கொண்டு வந்தார் என்று என்னை அவர் மகிழப்படுவார். அவன் சொல்லுவாங்க. செய்தி முழுவதும் கேட்கும்போது அது உங்களுக்கு புரியும். பல நேரத்துல அவர் நடத்துற பாதையை நமக்கு ஆறாவது சொன்னது போல பல கேள்விகளை கேட்கறது போலதான். ஆனால் நம்பி ஒருவன் நடப்பானா? அதான் அடிக்கடி சொல்லுகிற ரெண்டு வார்த்தைகள். ஒன்று, நான் நடக்கிற பாதை கர்த்தர் எனக்கு அனுமதித்த பாதை ஏதோ ஒரு பாதையில நடத்தி இதில கர்த்தர் அப்படியே கர்த்தர் அனுமதித்த பாதையில நான் நடக்கிறேன். ரெண்டாவது, இந்த பாதையில கர்த்தர் இருக்கிறாரா தெரியுமா? இந்த பாதை கர்த்தர் அனுமதித்ததா என்பதை பார்க்கணும். ரெண்டாவது, இந்த பாதையில கர்த்தர் என்று இருக்கிறார். எப்படி என் மனைவி இருக்காங்க, எப்படி இதெல்லாம் பார்த்து என்னுடைய பிள்ளைகளுக்காக என் கூட என் சொந்தக்காரர்களுக்காக அப்படி மட்டும் யோபு பார்த்து இருந்திருப்பார். ஆனால் யோபுவால் அந்த சோதனை ஜெயிச்சிருக்க முடியாது. அவன் ஏன்னா 2வது அதிகாரத்திலே மனைவி சொல்லிட்டாங்க, தேவனை யோசித்து ஜீவனை விட்டான். அவன் நண்பர்கள் ஆரம்பத்தில் ஆறுதல் சொல்றது போல வந்தாலும் போக போக கேள்வி மேல கேள்வி கேட்டு அவன் மேல வழியை சாப்பிட்டு இது செஞ்சிருப்ப, அப்படி பண்ணிருப்ப, பாவம் பண்ணிருப்ப, அதனால நீ ஆண்டோட கடைசி சமாதானம் பல வார்த்தைகளை விட்டு யோபு இன்னும் காயப்படுத்தினாங்க. தவிர யாரும் அவர் கூட இந்த பாதையை டிராவல் பண்ண போகல. அந்த இடத்துல யோபு யாருக்கிட்டே தெரிஞ்சுட்டு மனைவி கிட்ட பேசாத, என் கூட உள்ள டிராவல் பண்ண சொல்லல, நண்பர்கள்கிட்ட சொல்லல, நீங்க பேசாதீங்க, என் கூட இருங்க, இல்லைன்னா போய் ஒட்டுமே சொல்லல. ஏன் சொல்லுங்க? யோபு அந்த பாதையை மனைவி கிடவில்லை, நண்பர்கள் கிடவில்லை, பிள்ளைகள் கிடவில்லை, அவனை நடத்துகிற கர்த்தரை மட்டும்தான். யோபு 23 நீங்க வீட்டில் படிச்சுக்காது. அவனுடைய தேர்தல் யார்? நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க எங்க இருக்கா? அவர்கிட்ட நான் நியாயப்படுத்த எனக்கு அவர் பதில் தருவார் அப்படி சொல்லிட்டு முன்னாடி பார்க்கறாரு, அவன் காண மாட்டேங்குது. பின்னாடி பார்க்கறத காண மாட்டேங்குது. ரைட்ல பார்க்க ஏதோ சரிதான் பண்றது, ஆனா ஒழுக்கம் செஞ்சுட்டு இருக்கான். லெஃப்ட்ல பார்த்தா இருக்கிறது போல ஃபீல் ஆகுது, ஆனா கண்ணுக்கு தெரியப்பட மாட்டேங்கிறா. ரேடியோ இருக்கும்போதுதான் யோபு கீழே பார்க்கும்போது காரியத்தை பார்க்கறான். காலத்துல முடிகளை தச்சி ரைட்ல பார்த்து லெஃப்ட்ல பார்த்து பின்னாடி பார்த்து லெஃப்ட்ல பார்த்து இல்லாத தெரிஞ்சுட்டோம். சோதனோட ஒரு யோபு எடுத்து பயனாளர் கீழே கை பிடிக்கலாடுவே கீழே பார்க்கும்போது யோபு எதை பார்க்கிறான்னா, தான் நடக்கிற பாதை தன் கால்கள் நடுவதற்கு முன்பாக வேறொருத்தர் கால்கள் நடுவிட்டே திராவிடரின் கால்கள் அவர் அடிகளை பீச்ல பிள்ளைகளை கூட்டிட்டு அப்போ மண்ணில் நடக்கிறது கஷ்டமா. பீச் மணல் பீச் மணல் நடக்கிறது கஷ்டமா. உதவி பெரியவங்க நடக்கும், சின்ன பிள்ளைங்க. ஆனா சின்ன பிள்ளைங்க எதுல ஈஸியா நடக்கலாம்னா, அவங்க அப்பா நடந்த காலையில அவங்க அப்பா காலத்துல அது ஈஸியா நடக்கும். ஏன்னா அப்பா நடந்து காலங்களோ கட்டியா. சோ இப்ப இந்த பிள்ளைக்கு அந்த காலத்துல காலை வச்சு நடக்கிறது ஈஸி. அதுதான் யோகிக்க சொல்ற, நீ கால்கள் அவர் அடிகள் இவ்வளவு என் வாழ்க்கை அடி வந்திருக்கிறோம். இன்னைக்கு இந்த பாதையில் என்னால நடக்க முடிய காரணம் நான் தனியா நடக்கல,
என் முன்னாடி ஒருத்தர் நடந்துட்டு இருக்கிறா, அவர் அடிகளை கால்கள் பற்றி கொண்டு சொல்ல முடியும். இன்னைக்கும் நான் இருக்க காரணம் என்ன கட்ட தனியா சொல்றது மாத்திரம் ஆமென் சொல்றத பார்க்கலாம். ஆமென். அவர் நடத்துற பாதை தேவன் அனுமதித்த பாதைங்கிறது முதல்ல. இரண்டாவது, இது தேவனுக்கு காரணப்பட்டது. கர்த்தர் என்ன அப்படி நடக்கிறார்னா இப்பொழுது சில காலங்கள் புரியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வந்து ஒரு கர்த்தரை சொல்லி கேட்பா. ஆமென். பாடலை பாதையில் எவ்வளவு தேவனை நம்பி சென்று கொண்டிருக்கிறாரோ அவனை பாடி மகிழ தக்கதான ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹalleluya. ஆமென். நேரம் போகிறதால ஒரு சம்பவத்தை நான் முன்வைத்து இந்த வசனத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்திராவின் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஆமென். நமக்கு தெரியும், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஜனங்களுடைய பெருமூச்சு சத்தம் கேட்கிறதே ஆண்டவர் இப்பொழுது மோசேயை பயன்படுத்தக்கூடியார். மோசே தெரிந்தெடுக்கும்படி அவர் இப்பொழுது உச்சரிலே எழுந்திருக்கிறார். 1-2 வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். மோசே மீதியான் தேசத்தின் ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய ஏத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஹோரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவன் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். மோசே இப்பொழுது வழக்கம் போல ஆடுகளை நீக்கிக் கொண்டு வனாந்தரத்தில் ஹோரேப் என்று வருகிறார். இங்கே வேதம் சொல்கிறது தேவ பர்வதமாக ஹோரேப். அது தேவ பர்வதம், அது தேவ இடம் என்பது மோசேக்கு தெரியாது. மோசேக்கு தெரிந்து ஹோரேப் ஒரு வனாந்தரம். வனாந்தரத்தும் ஆடுகளை நீக்கிட்டு வாராட்டா அங்க மேய்ச்சலுக்கான செடிகளும் இருக்க வாய்ப்பு இருக்கு. வனாந்தரம் சொல்றது வெறுமையா ஒன்றும் இல்லாத இடம் கிடையாது. ஆங்காங்கே செடிகள் இருக்கும், ஆங்காங்கே சில நன்மைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. வனாந்தரத்தில் பல விதங்கள், அதுல ஒரு டைப். இந்த வனாந்தரத்து ஆடுகளை மேய்ச்சல் வாராட்டா மோசைக்கு எனக்கு தெரியும் இந்த நல்ல செடிகள் இருக்கு. அங்கே பைபிள் சொல்கிறது ஆண்டவர் எதை தேர்ந்தெடுத்து எழுந்திருக்கிறார்டா அவன் நல்ல செடிகள் என்ன இந்த முட்செடியை நல்லா மாற்றிக்க. நான் இப்பொழுது பேசப்போவது மோசை குறிப்பாக, நான் இப்ப பேசப்போவது முட்செடி குறித்து. பொதுவாக முட்செடியை வந்து யாருமே தெரிஞ்சுக்கணும். முள்ளு யாராலும் விரும்பப்படாத ரோஜாப்பூ வைக்கிறவங்களும் ரோஜா பூல எதை விரும்புவாங்க தெரியுமா? பூவை தான் விரும்புவாங்க. யாரும் அதுல இருக்க முள்ள வேற முள்ள எடுத்து தலையில் இருப்பாங்க. எவ்வளவு முள்ள சீவ முடியுமோ சீவிதான். முள்ள என்பது யாராலும் விரும்பப்படாத முள்ள யாரும் ஈஸியா செலக்ட் பண்ண மாட்டாங்க. முள்ள கிட்ட யாருமே போக மாட்டாங்க. முள்ள எல்லாரும் ஒதுக்கிதான் வைப்பாங்க. இப்ப மோசே வீட்டுல இருந்து புறப்படும் போது ஆடுகளை மேய்ச்சிட்டு வருவாரு. தூரத்துல இருந்து பார்த்துருப்பாரு. என்ன பார்த்துருப்பாருன்னா எங்க செடி இருக்கு, எங்க மேய்ச்சலுக்கான இடம் இருக்கு. அதை நான் சொல்றது நல்லா கவனம். தூரத்துல இருந்து பார்க்கும்போது இந்த முட்செடி இருந்ததையும் பார்த்திருக்கும் போது இந்த நல்ல செடிகள் இருக்கிறதையும் தூரத்துல இருந்து பார்த்த மோசே முட்செடி நல்ல செடியை பார்த்திருந்திருப்பாருன்னா மோசே எதை செலக்ட் பண்ணி இருந்திருப்பாங்க? நல்ல செடி. இதுதான் மனுஷன். உலகம் திறமையை பார்த்து சரி, உலகம் என்கிட்ட இருக்கிறத பார்த்து சரி. பேங்க்ல லோன் கேட்டு போனாலும் இல்லாதவங்க உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்டுட்டா இந்த பூமியில எல்லாமே திறமையை பார்த்து என்ன இருக்குங்கிறத பார்த்து செலக்ட் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செலக்ட் பண்ணது? நீங்க அவங்க எவ்வளவு பேர் தேவன் அவர் மோசையை சந்திக்கணும். ஏன் சொல்லுகிறது ஞானிகளை வெட்கப்படுத்த அவர் பைத்தியமானவர்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படிதான் கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார் சொல்றவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த முட்செடி இந்த பாக்கியம் கிடைக்க காரணம் என்ன தெரியுமா? ஒரு காரணம் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டது. சில நேரத்துல மனுஷன் வைத்து நம்மளை ஆண்டவர் ஒதுக்குறது என்ன புறக்கணிக்கிறது கற்று முடியாது. யாருமே முழு போக்கஸ் அவர் வைக்க விரும்புறது. தாவீதின் வீட்டுல ஈசா
ஈசா 7 பேரை ஒரே போல பார்க்கும்போது தாவீதை மட்டும் வித்தியாசம். அதனாலதான் சாமுவேல் வந்து இருந்தது 7 பேர் இருந்த நினைக்கிற ஈசா தாவீது ஒரு கேரக்டர் இருந்ததே ஆரம்பத்துல. யாராவது ஏதாவது குடும்பத்தால் அந்த சிந்தனை புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா கீழே உதிக்கிற ஒரு ஒளி இடத்துல ராஜாக்களை கொண்டு வருகிற தெய்வத்தை தன்னை ஆராதித்துக் கொண்டார். அதுவும் ஆண்டவரை கொண்டதுனால, ஆண்டவரை கட்டி பிடிச்சதுனால, உலகம் உங்களை ஒதுக்குதுனால கீழே உங்களை கத்த மகிமை ஒரு நாள் நிறுத்துவான். மகிமையை கர்த்தர் உங்க கூட இருக்கிறதை கர்த்தர் நிரூபித்து காண்பிப்பான். சத்துருக்கள் வந்து சொல்லுவார்கள், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று. ஆமென். தாவீது சொந்த தகப்பன் சகோதரர் சொன்னது ஓகே இருக்கு. நான் பெற்றெடுத்த தகப்பன். ஆனால் தாவீதை சரித்திரத்தில் சொல்லும்போது உண்மையில யோசிக்க வச்சு, தாவீது வந்து யார் தெரியுமா? போவாசுக்கு ஒரு பேரம் வரணும். மகனுக்கு மகன் பஞ்சத்திலையும் செல்வ சிம்மானாக இருக்கிறார். குறை இல்லாமல் வாழ்க்கை பண்ணையா இருக்க வேற ஆடு வைக்கிறான்னு அது உலக பெரிய. அப்போ தாவீது நிலைமை வர காரணம் வசதி இல்லாததுனால குடும்பத்தார் ஒரு பொருட்டாக 7 பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் இருக்கும்போது இப்ப எங்க வீட்டுல நாங்க வச்சுக்கிறேன். எங்க மூத்த அரசுக்கு படி நான் டென்த் வந்து கொஞ்சம் வழிமா இருக்கும், படிப்பு கொஞ்சம் கம்மியா எப்பயும் ஆகத்து 10th பாஸ் ஆகிட்டு 12th பாஸ் ஆகிட்டு காலேஜும் பாஸ் ஆகிட்டு. ஆனா எங்க அண்ணன் வந்து என்ன தீர்மானிச்சிட்டாங்க, ஏன்னா மற்ற எல்லாருக்குமே அது ஒரு நல்ல ஒரு ஜாப், ஏன் நிலைமை பார்த்து எனக்கு வேலை கிடைக்காது நல்லாவே அவங்க தீர்மானிச்சாங்க. அப்ப எங்க அண்ணன் என்ன பண்ணா, அவனுக்கு தம்பிங்கிற சிங்கப்பூர்ல ஒரு சின்ன ஒரு கம்பெனில அவன் வேலை பார்த்துட்டான். வேலை வீட்டு வச்சிருக்கான். ஆனா தேர்ட் ஏதாவது ஊழியர் கழிச்சிட்டாரு. அதற்கு ஊழியர் அப்படி என்னுடைய சகோதரனுடைய எல்லாரும் நல்ல பொசிஷன்ல இருக்கிறதுனால தம்பிக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு போனோம். இங்க 7 பேர் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க. ஒரு ஆள் கூட தோணும். இப்ப 7 பேர் ஒவ்வொரு வேலை தான் ஓகே. ஆனா 7 பேர் ஒரே இடத்துல வேலை பார்க்கறாங்க. ஒரு ஆள் கூட போட்டு எல்லாருக்கும் என்னன்னா தாத்தா அவன் செத்தாலும் பரவாயில்ல. ஆனா காட்டுக்கு ஆடு வைத்து கொண்டிருந்த தாவீது தன் ஈசாயாக தகப்பனை கூப்பிடுகிறது இல்லை, தன் பரலோக தகப்பனை தான் அதிகம் கூப்பிட்டு. உலக தகப்பன் மறந்து போகலாம், பரலோக தகப்பன் ஒரு நாள் மறந்து போகவே மாட்டான். இப்ப சாப்பிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டுல ஒரு பண்டிகை மாதிரி ஏன்னா பயங்கர மதிப்புள்ள சாப்பிட்டு வந்து ஊருக்குள்ள போயிருக்கான். இப்ப ஈசா 7 பேர் நிறுத்துறான். இருக்கும்போது ஒரு வாரம் கூட அந்த ஆங்கியை கூட்டிட்டு வந்து சொல்றது எனக்கு ஈசா கவலை பார்த்து 7 பிள்ளைகளோட யாராவது அவன் சான்ஸ். இப்ப சாமியில் எடுக்கும் ஆடு இவன் 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 இல்ல 7 பேர் முடிச்சிட்டான். இப்ப சாமி வேற ஏதாவது பிள்ளைங்க ஈசா என்ன சொல்லு, ஆமாயா ஒரு பிள்ளை இருக்கான், அவனை நான் கூட்டிட்டு வந்து இப்படி சொல்லிருக்கேன். ஆனா ஈசா என்ன சொல்றது, ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை வச்சு எதுக்கு சொல்லணும், என் பிள்ளை இருக்கிறான்னு சொல்லு, பிள்ளை தானே சொல்லி முடிக்க. ஏன் அவன் பொசிஷனை சொல்றாங்க, ஏன்னா தகப்பனே என்ன எடுத்து கொடுக்குறாங்கன்னா இந்த 7 பேர் தகுதியாக நீங்க நினைக்கிறது மாதிரி அவனுக்கு தகுதிதான். உலகம் நம்முடைய அழகை பார்த்து, நம்முடைய படிப்பை பார்த்து, நம்முடைய படத்தை பார்த்து தகுதியாக்கும் போது ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய உள்ளத்தை பார்த்து தகுதி. இப்போ சாமியிட்ட ஆண்டவர் சொல்றாரு, சாமிக்கு வரும்போது சாமி இப்ப சாமி சொல்றாருன்னா பாஸ்டிங் சாமி பாஸ்டிங் அந்த வீட்டுக்காரங்க கண்டிப்பா ஊருக்காரங்க
எப்பா ஒரு நாளுக்காக அத்தனை பாசி போட விட்டார் பார்த்தீங்களா? ஒரு நாள் உண்டு உங்களுக்கு, அன்னைக்கு அத்தனை பேரும் உங்க முன்னாடி உட்கார வைப்பாங்க. இப்ப தாவீது வராம யாரும் சாப்பிட முடியாது. அதனால எவ்வளவு ஸ்பீடா ஒர்க் பண்ணிருப்பாங்க. எலியா போடா சொல்லி ஓடி எலியா போறான். தாவீதுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இதுவரை தாவீது அவனா வீட்டுக்கு வந்தாலும் யாரும் கூப்பிட்டெல்லாம் வரமாட்டான். ஆனா அன்னைக்கு தாவீது வித்தியாசமா இருக்கு. ஏன்னா தன் சொந்த சகோதரன் வந்து சொல்றேன், எப்பா உன்னை வீட்டுல கூப்பிடுறாங்க. தாவீது அப்பவே ஆச்சரியமா இருக்கும். என்ன வித்தியாசமா இருக்கு. எப்பவுமே நான் வீட்டுக்கு போனாதான் உண்டு. ஆனா இன்னைக்கு அவங்க தான் கூப்பிடுறாங்க. சந்தோஷமா போறான். ஒவ்வொரு குடிப்பாட்டி புதுசு கொண்டாங்க. அதே ஆட்கள் வஸ்திரத்தை போட்டு அதே ஸ்மெல்லோட தான் போயிருப்பான். அவன் தூரத்துல இருந்து தாவீது வந்து போதே ஆனா அவன் கிட்ட வந்து சொல்றாங்க, இவன் தான் ஏழு வார்த்தை சொல்ல. ஒருவேளை தாவீது தூரத்துல இருந்து போது தாங்கள் முன்னாடி 7 பேர் அப்பா தாவீது என்ன கேட்கிறாங்க? என்ன இருந்தாலும் 7 பேர் உங்களை ரொம்ப ஆராய்ச்சி அவங்க முன்னாடி நீங்க என்ன தனியாதான தாவீது கர்நாடக என்ன சொல்லியிருப்பாங்க? தாவீது 7 பேர் கூட நீ நின்றுட்டு இருப்பேன்னா உனக்கு என்ன பதில் வந்துட்டு தெரியுமா? இவன் இல்லைன்னு பதில் வந்து உன்னை தனியா விட்டதால அவ்வளவு சொல்லுது. இவன் தான் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். எத்தனை பேருக்கு ராத்திரி நேரத்தில் நம்புறீங்க? பார்வதும் ஏதோ ஒன்று எனக்காய் ஆயத்தம் பண்ணி வச்சதுனால்தான் சில பாதைகளை அனுபவித்திருக்கிறோம். ஒருவேளை இந்த முச்செடி மற்ற செடிகளை போல நல்ல செடியா இருந்திருக்குமானா இந்த முச்செடியில கர்த்தர் எழுந்து இருக்க மாட்டான். ஒருவேளை நாமும் மற்றவங்களை போல படிச்சவங்கள மாதிரியோ அல்லது திறமை உள்ளவங்கள மாதிரியோ, ஏன் நான் சொல்லுவேன், தாவீது சொல்லுவார் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று. ஆனா இந்த தாவீது சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கும் பக்திக்கு சம்பந்தமே என்ன தெரிந்தெடுப்பது பக்தி பார்த்தல்ல, என்னை தெரிந்தெடுப்பது அவங்க இன்னைக்கு தரங்களுடைய எத்தனை பேர் இருக்கிறாங்க? பக்தியோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? பக்தி சொல்லும் போதுதான் தப்பா சொல்ற ஒரு வார்த்தை, மெய் தெய்வத்துக்கு பொய் பக்தர், பொய் தெய்வத்துக்கு மெய் பக்தர். சிலருடைய பக்தி வைராக்கியத்தெல்லாம் பார்க்கும்போது நம்ம பக்தியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. திருச்சியில ஒரு சீன், இடுக்கில ஒரு சீன், இந்த 2 சீன் என்ன மறக்காது. கத்த பக்தி உள்ளவங்க தான் தெரிஞ்சிருக்கணும், அவங்களதான் தெரிஞ்சிருக்கணும். வெயில செருப்பு கூட ஆண்டு மட்டும் இந்த மீட்டிங் வரனா மத்தியானத்துல நீ செருப்பு போடாம இருக்கிறது நடக்காம எத்தனை பேர் பண்ணுவோம்? நமக்கு அவ்வளவு லெக்குவாக்கி நம்மளை உட்கார வச்ச பிறகு நம்ம ஆராதிக்கணும். இடுக்கில ஒரு சீன் மட்டும் சொல்றது, ராத்திரி சம குளிர் 7 மணிக்கு மீட்டிங். தங்கி இருந்த அந்த மீட்டிங் ஹால் வரது ஒரு சமைக்க அந்த ஏரியா ஒரு லைட் கிடையாது, சரியான குளிர். நான் ட்ரெஸ் போட்டு மேல 2 ஜர்க்கி போட்டு காலை தீட்டு போட்டு போற அப்போ எனக்கு குளிர். அந்த குளிர்ல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சீக்கிரம் ஒரு பாலம் தாண்டி ஒரு கோயிலுக்கு ஒரு மரம், ஒரு சின்ன பையன் தெரிஞ்சான் சவுண்ட் படி மக்களுக்கு கால செருப்பு அந்த சீன் ஒரு 2 செகண்ட்ல கட்டணும் போயிருக்கு. அந்த சீன் பேசுறான், இவ்வளவு தெரிஞ்சிருக்கான். அந்த பையனை செலக்ட் பண்ணிருக்கான், அவனை செலக்ட் பண்ணாங்க. உன்னை செலக்ட் பண்ண காரணம் உன்னால நான் வச்ச அன்பு இருக்குது. அவன் செலக்ட் பண்ணிருக்கா எத்தனையோ திறமைசாலிகளை செலக்ட் பண்ணிருக்கணும். உலகத்தை போல் அவரை செலக்ட் பண்ணாமல் அவருடைய காரணம் அவருடைய அன்பினால் இந்த முழு செடி நினைச்சிருக்குமா ஆண்டவரை செலக்ட் பண்ணுவாங்க. எனவேதான் நான் சொல்றேன், தேவ பிள்ளைகளை எதன் குறித்து நீங்க சந்தோஷம்
சந்தோஷப்பட்டீங்களோ? கர்த்தர் உங்களை ரட்சித்ததுக்காக சந்தோஷப்படுங்க. இந்த பூமியில உங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் என்னன்னு ஒருத்தங்க கேட்டாங்கன்னா உலகத்தை காட்டுறதுக்கு நிறைய இருக்கலாம். ஆனா நீங்க எதை காட்டுறது தெரியுமா? என் இயேசுவை சொல்றதா சொல்றதா உங்களுக்கு ஆசீர்வாதம். அப்படி சொல்றது மாத்திரம் கர்த்தருடைய ஆமென் சொல்லுவாங்க. இத சொல்றதுக்கு நான் யோசிக்கிறேன் என்றால் அவரை ரட்சிப்பை நான் ஒரு பொருட்டாக என்ன ரட்சிக்கிறதற்காக தான் அவர் கல்வாரியை சுமக்க வேண்டியது இருந்துச்சு. அவர் அற்புதத்தை செய்வதற்கு பாடுபட தேவையில்லை. அவர் கல்வாரியிலே சிலுவையை சுமந்து அடிக்கப்பட்டு எனக்கு அவர் மரிக்க காரணம் அற்புதம் செய்வதற்கல்ல, பாவத்திலிருந்து என்னை உங்களை மீட்பதற்காக தான். அவர் எதுக்குமே ரிஸ்க் எடுத்தது கிடையாது. தண்ணீரை ரசமா மாத்துறதுக்கு ரிஸ்க் எடுக்கல. தண்ணீரை ஊத்த சொல்ற கொண்டு பரிமாறுறது அற்புதம் நடக்குது. லாசரு உயிரோடு எழுப்புறதுக்கு ரிஸ்க் எடுக்கல. ஒரே மாதிரி லாசரு வெளியே வாண்டார், எழுந்து வந்தான். விதவின் பிள்ளைய ஒருக்க எழுப்பிட்டார், எழுப்பிட்டார். எதிரும் பிள்ளை ஒரு பக்கம் கைப்பிடிச்சு எழுப்பினார், எழுப்பிட்டார். எந்த அற்புதத்தையும் செய்வதற்கு அவர் ரிஸ்க் எடுக்கல. ஆனா என்னை உங்களை தெரிந்தெடுப்பதற்காக தான் அவர் அவ்வளவு இன்னைக்கு நான் எதை வைத்து நான் ஆண்டவரை தேடுகிறேன்? எனக்கு அவர் அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி வச்சு வாரேன் நான் இல்ல. எனக்கு அவர் அவ்வளவு செய்யணும். யாராவது கேட்கிறீங்கன்னா உங்களுக்கு பதில் இருக்குதான். எனக்கு ஆண்டவர் எதுவுமே செய்யலைன்னு யாராவது கேட்கிறீங்கன்னா நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன். கல்வாரியை காமிச்சு கேட்கிற இதுக்கு மேல என்ன செய்யணும்? இதுக்கு மேல என்ன செய்யணும்? கடைசியில வந்து ஈட்டி எடுத்து குத்துறா. குத்தும்போது என்ன வந்துச்சு தெரியுமா? கொஞ்சம் ரத்தம் குறையும், தண்ணி வந்துச்சு. அது அர்த்தம் இதுக்கு மேல உனக்கு நடந்து உயிரை போல நேசிக்கிற உனக்காக உயிரே கொடுப்பேன்னு உலகத்தை சும்மா அப்படி சொல்லி செய்த ஒரே ஒருத்தர் வந்து என் ஆண்டவராக இயேசு. என்ன மீன்கிறது? நீங்க முள்ளு செடியை தெரிஞ்செடுத்து வரணும்னா இந்த முள்ளு யாருக்கு? நான் இப்ப உள்ள தெரிஞ்ச எனக்கு உள்ள பிடிச்சிருக்குன்னு நான் உள்ள தெரிஞ்செடுக்க போறேன். இந்த முள்ளு யாருக்கு? அதனால வலி யாருக்கு? இதே மாதிரிதான் என்ன செலக்ட் பண்ணதுனால அவர் வலி. அவர் தமக்கு சொந்தமானவரே வந்தார். ஆனா சொந்தமானவருக்கு அவரே அவங்க மட்டும் ஏற்றுக்கொண்டிருக்காங்கன்னா அவருக்கு சீக்கிரம் வந்திருக்காங்க. அவர் என்னை உங்களை தெரிஞ்செடுத்ததுனால மட்டும்தான் அவர் அவ்வளவு பாடத்தை ஏற்றுக்கொண்டார். ஆனா அந்த முள்ளு குத்தும்போது அவருக்கு வலி இருந்துச்சு உண்மைதான். ஆனா அந்த வலிய அவர் வேதனை எடுக்கல, சந்தோஷம் எடுத்துக்கிட்டார். ஏன்னா என்ன சந்தோஷம் தெரியுமா? உள்ள என்கிட்ட வந்து வாங்க சந்தோஷம், உள்ள எனக்கு அடிப்பாங்க சந்தோஷம், உள்ள நான் நடத்துற பாங்க நடப்பாங்கிற சந்தோஷம். நான் செய்திக்குள்ள முள் நல்ல செடியை பார்த்து மோசை போகும்போது அத்தை தெரிஞ்செடுத்தது மூச்சை. இப்ப நான் இதுதான் செய்திக்குள்ள போக போறேன், வேகமா சொல்லுவேன், என் கூட அப்படியே தகவல். ஏன்னா அவர் நடத்துற வழியை குறித்து நான் பேசணும். அவர் என்ன செய்யறாங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப இந்த முள்ள தெரிந்தெடுத்த ஆண்டவர் இந்த முள்ளுக்கு இப்ப பயங்கர சந்தோஷமா இருக்கும். என்ன சந்தோஷம் தெரியுமா? அவ்வளவு செடி இருக்கும்போது கர்த்தர் என்ன இந்த சந்தோஷத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் போட்டு இருக்கும்போது ஆண்டவர் இந்த முள்ளுக்கு ஒரு பாதை நியமிக்கிறார். அது என்ன பாதைன்னா, ஆண்டவர் எப்படி எழுந்தருளினார் தெரியுமா? அக்கினி ஜுவாலையை எழுந்தருளினார். என் கேள்விக்கு நீங்க சரியா பதில் கொடுக்கணும். இந்த முள் செடியை ஆண்டவர் ஒரு கனி கொடுக்கிற செடியா மாற்ற முடியுமா? முடியாது. ஆண்டவர் அப்படி செய்திருக்காங்க, அப்படி செய்யல. இப்ப நம்ம ஊருக்கு சிஎம் வராது அல்லது பிஎம் வராதுன்னா எல்லாரும் சூப்பராக அவன் தண்ணி வராத பைப்புலாம் இல்லைன்னா காற்று மட்டும்தான். எல்லா விளக்குகளும் எரி, ரோடு எப்படி ஒரே ராத்திரி தான் அப்படி உலர்ந்து போல் துளிர்ந்தது மாதிரி எல்லாமே மாறி. ஏன்னா அல்லது பியவா இங்க இறங்குறது சாதாரணமானவர் அல்ல, சர்வத்தை உண்டாக்குன ஆண்டவர் இறங்குறார். அப்ப அந்த ஏரியாவை ஆண்டவர் எப்படி மாற்றி இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் அது எதுவுமே சரியாக இந்த முச்செடிக்கு ஒரு பாதை அனுமதிச்சார். அதுதான் அக்கினி பாதை. இப்ப இந்த முள்ளுக்கு இதை அனுமதிச்சு இந்த முள்ளு யோசிச்சு ஆண்டவர் இதை செலக்ட் பண்ணாமலே
நீங்க என்ன செலக்ட் பண்ணதும் நாளைக்கு எனக்கு சரி என் மரம் இந்த முள்ளு வந்து பூவா மாறிதுன்னு பார்த்தேன், நாளைக்கு எனக்கு என் மரத்துல தண்ணி வந்துடும் பார்த்தேன். எப்படி அந்த உடல்ல போல் ஒரு அதிசயம் நடந்துச்சோ அப்படி ஒரு அதிசயம் நடக்கும்னு பார்த்தா அது எதுவுமே செய்யாம இப்படி ஒரு பாதை அனுபவிச்சு எங்க முள்ளு நீ எல்லாம். ஆனா ஆண்டவருக்கு அனுமதிச்ச பாதையில அப்படி அனுமதிச்ச நீங்க கருதலைன்னா மரக்கட்டைய பார்த்து ஒரு பொண்ணா பாக்குறாங்க. ஆமென். அதனாலதான் யோபு சொல்றா, அவனை சோதித்ததை நான் சுத்த பொண்ணாக வளர்ப்பேன். அவன் இன்னைக்கு இப்படிப்பட்ட பாதைகள் கத்தரை நடக்கிறார். ஆனாலும் நான் இங்க வெந்து போகலன்னா என்னை கத்தர் மரக்கட்டையா பார்க்கல, என்னை அவர் பொண்ணாய் பார்த்து சோதித்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஆமென். ஆமென். இப்ப இந்த பாதையை முன்னிட்ட கேட்காம அனுமதிக்கிறார். இப்ப இந்த தீ எரியும் போது இந்த முள்ளு அதை அக்செப்ட் பண்ணுது. இந்த முள் அதை வேண்டாம்னு சொல்லல. நாவிலே கண்ணாடி போட்டு இந்த வார்த்தையை சொல்றேன். அவர் அனுமதித்த பாதையை இது வேண்டாம்னு சொல்லல, இது ஏற்றுக்கொள்கிறது. ஆமென். அவர் அனுமதித்த பாதை எவன் வேண்டாம்னு சொல்லி சொல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு நடக்கிறான் இயேசுவின் நாமத்தில் சொல்ற அந்த பாதையில் ஒரு மகிமை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஹalleluya. அதுதான் ஆண்டவர் சொல்றார். பேதுருவை தடுக்க போகும்போது சொல்றாரு, பேதுருவே இப்போ உனக்கு புரியாது பேதுருவே, நீ முதல்ல அக்செப்ட் பண்ணாத, நீ ஏற்றுக்கொள், உன் தேவனை நம்பி நீ அதை ஏற்றுக்கொள். இத்தனை பேர் இருக்கும்போது இத்தனை திரளான ஜனங்கள் இந்த பூமியில வாழ்ம்போது ஒன்னை செலக்ட் பண்ணி ஒன்னை இந்த பாதையில் நடத்தினா உன்னை அழிக்கிறதுக்காக நடத்துறேன். உன்னை அழிக்கிறதுக்கு நான் உன்னை செலக்ட் பண்ண தேவையில்லை. ஆக நீ அழித்து கொண்டுதான் இருந்தா பாவத்துல சாபத்துல எல்லாம் கட்டி நீ அழித்து கொண்டு உன்னை தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தினது. இப்படி ஒரு பாதையில் நடத்தி உன்னை அழிப்பதற்கு அப்படின்னா உன்னை செலக்ட் பண்ண தேவையில்லை. அப்படி இருந்து நான் உன்னை இந்த பாதையில் நடத்துறேன். நான் இதுல ஒரு மகிமை கத்த உங்களுக்கு வச்சிருக்கேன். முதல்ல முள்ளை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கொள்ளுகிறது. இப்பொழுது இந்த அக்கினி ஜுவாலை பற்றி எரிந்து கொண்டிருக்கும் போதுதான் என்ன நடக்கும்? இனி நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன். 2வது வசனத்தை வேகமாக வாசிங்கள். அங்கே உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. மோசே என்ன செய்யறான்? இந்த அக்கினி எரிந்ததும் உற்று பார்க்கிறான். அப்ப இதுவரை மோசே அதை பார்க்கவே, அதை ஆரம்பத்தில் சொல்ல தூரத்துல இருந்தே பார்க்கும்போது இந்த முச்செடியை பார்த்துட்டு இருக்காரு, நல்ல செடியை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ ஆடுகளை நீச்சுட்டு போறாரு. ஆடுகளை முள்ளு கிட்ட கொண்டு போனா சீக்கிரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தூரத்துல இருந்து என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா என்ன இருந்தாலும் இது கிட்ட மட்டும் ட்ராக்க மாற்றி அவன் பார்வையும் அவன் நடையும் எதுக்கு நேரா போயிடுச்சுன்னா நல்ல செடிக்கு நேரா போயிடுச்சு. இந்த முள்ளு வாய்ந்து அழுது என்ன பார்க்கறதுக்கு யாருமே, என்ன தேடி வரதுக்கு யாருமே தெரியும். இப்பொழுதுதான் கர்த்தர் தெரிந்திருக்கிறார். ஏசி 61 வார்த்தை கொண்டு அவன் விதிக்கிற ஒளியிடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார்கள். சில பாதையை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிச்சது எதுக்கு தெரியுமா? உன்னை விட்டு யார் யார் விலகி போனாங்களோ அத்தனை பேரை கர்த்தர் பக்கத்தில் இழுத்து கொண்டு வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க என்று சொல்லுகிறேன். போன மோசே அதை பார்க்க கூடாது இருந்த மோசே இப்போ இந்த முள்ளை உற்று பார்க்கிறான். உற்று பார்க்கிறான். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை நான் தைரியமா சொல்றேன். இப்படிப்பட்ட பாதையை அனுமதித்ததை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு நடக்கிற அன்பு தேவஜனமே, உங்களை விட்டு விலகி போன அநேக கண்களை கர்த்தர் உற்று பார்க்க வைப்பார். ஆமென். ஆமென். இந்த அக்கினி என்பது உன்னை அழிப்பதல்ல, உன்னை அநேக கண்களுக்கு முன்பாய் சாட்சியை நிறுத்துவதற்கு. தூரத்தில் உற்று பார்க்கிறார். உற்று பார்த்தவர் எதை பார்க்கிறார் என்றால் அதற்கு நடக்கிற அற்புதத்தை பார்க்கிறான். எனவேதான் 3வது வசனம் சொல்லப்படுகிறது, மோசே இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன என்று நான் கிட்ட வந்த அற்புத காட்சியை பார்த்தேன். முள்ளுல தீ வச்சா அது அழிச்சிருக்கணும், ஆனா இன்னும் இது அழியாம நிற்குதே என்கிற அற்புதத்தை கர்த்தர் மோசே கண்களை பார்க்க வைக்கிறார். அவன் என் வாழ்க்கையில தேவன் நியமித்தது நடக்கும் என்பதன் அடையாளம் என்ன தெரியுமா? இன்னும் இந்த பாதையில நான் ஜீவனோடு இருக்கிறதாங்க.
அப்படின்னு சொல்லுங்க. மோசேக்கு எது அற்புதம் தெரியுமா? இந்த முச்செடி இன்னும் வெந்து போகும். யாராவது கேட்பாங்க, இன்னும் என்ன நம்பிக்கை நீ ஆண்டவர் பிடிச்சி இன்னும் வாழ்க்கையில அற்புதம் நடக்குங்கிற என்ன நம்பிக்கை பிடிச்சி சொல்லுங்க. இன்னும் நான் வெந்து போகிறேன்னு சொல்லுங்க. இன்னும் நான் வெந்து 2-3 வாரங்களுக்கு முன்பாக சபையில் ஒரு வார்த்தை சொல்லுங்க. எனக்குள்ள இன்னைக்கு ஜீவன் இருக்குது. எனக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையில் ஜீவன் இருக்குது. என்னோடு பேசினவரும் ஜீவனோடு இருக்கிறார். வார்த்தை நிறைவேறுறதுக்கு அடையாளம் என்னப்பா? எந்த சூழ்நிலை அனுகூலம் இல்லையே. எஸ், ஆனா அது நடந்து நான் ஜீவனோடு இருக்கிறேன். ஜீவனோடு இருக்கிறேன். யோபு சொல்றார், அவர் அவருடைய ஆவியை எனக்கு ஜீவனை தந்தது மட்டும் இல்லை, உங்களுடைய தயவை பாராட்டி உங்களுடைய ஆவி என்னை பராமரித்துக் கொண்டார். அதனால யோபு அடுத்த வார்த்தை சொல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என்ன அர்த்தம்? என்ன? நானும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன், எனக்கு பேசினவரும் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அப்படின்னா எனக்கு தைரியமா சொல்ல முடியும், எனக்கு குறித்திருக்கிறது என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். மோசேக்கு முதல்ல எதை காமிக்கப்படுகிறார்? மோசேக்கு தெரியுது இவன் இன்னும் வெந்து போகல. ஏங்க, யாராவது உங்ககிட்ட வந்து இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாங்க தைரியமா சொல்லுங்க, இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன்னு எனக்கு நம்பிக்கை. எனக்கு நம்பிக்கை. ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் வார்த்தை மேல நம்பிக்கை. ஒரு காரியத்தை இந்த வார்த்தை வந்ததுனால நான் சொல்றேன், ஒரு வார்த்தையை தேவன் தந்து உங்களை நம்ப பண்ணி நடக்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்க, நான் குறித்த காலத்தில் அது நடக்கும் என்றல்ல, அவர் குறித்த காலத்தில் அது நடக்கும். ஆமென். நாம என்ன செய்யணும்? ஒரு வார்த்தை நமக்கு தந்துட்டாருன்னா நாம கேட்க இந்த வார்த்தை நடக்காது. அதுவும் இந்த புது வருஷத்துக்கு வாக்குத்தத்தம் வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. சின்ன ஒரு அது நமக்கு வந்து கண்ண மூடிதான் அது கிடைக்கவே. அது மேல இருந்து இருக்க மாட்டோம், இடையில இருந்துதான். இடையில எடுத்து நமக்கு வார்த்தை வரலன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கண்ண மூடி உள்ள சிரிக்கிறத பார்த்தா எல்லாரும் அதை செய்யறது போல நமக்கு தெரியும். நமக்கு இந்த வார்த்தை வந்து நல்லா இருக்கும், அந்த வார்த்தை வார்த்தை எடுத்தோம். அடுத்து நம்ம தப்பு என்ன பண்ணுவோம்? இந்த வருஷத்துக்குள்ள அந்த வருஷம் நடக்காத அடுத்த வருஷம் அந்த வார்த்தை அப்படியே போச்சு. அடுத்த ஒரு அவர் ஒரு வார்த்தை தந்திருக்கிறார். யோபு சொல்றார், ஒரு விசை விளங்குகிறதை மறு விசை திருத்துகிறதே கிடையாது. ஆபிரகாமுக்கு வார்த்தை கொடுத்தார். எத்தனாவது வயசுக்கு கொடுத்தார்? 75 வயசு. எப்ப நிறைவேற்றார் தெரியுமா? 99 வயசு. கிட்டத்தட்ட 24 வருஷம். 17வது அதிகாரத்தில் சொன்னால் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டு சொல்லும் போது ஆபிரகாம் குனிஞ்சு ஆமென் சொல்லி சிரிக்கிறார். ஏன்னா ஆபிரகாம் சரியில்லை என்ன ஆயிடுச்சுன்னா செத்த சரி. சாராவின் தத்துவம் செத்து போயிருக்கு. 75 வயசு ஆமென் சொல்லி சிரிக்காம அங்கீகரிச்ச ஆபிரகாமுக்கு இப்போ ஆமென் சிரிச்சுட்டே சொல்றாரு. ஏன்னா ஆபிரகாமுக்கு எல்லாம் போயிடாரு. அன்னைக்கு கொஞ்சம் பலம் இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாமே 0 ஆயிடுச்சு. யாருக்கு போட்டுதான் ஆண்டு இருக்காது, யாருக்கு போய் ஆண்டு ஏன் ஒரு வார்த்தை கற்றவங்களுக்கு தரும்போது அது எப்பொழுது நிறைவேறும் என்பதையும் அவர் குறித்து விட்டால் அது நிறைவேறும் காலத்தில் உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கும் என்பதும் அவருக்கு தெரியும். சூழ்நிலையை பார்த்து சொன்ன வார்த்தை திருத்துகிற தேவன் அல்ல, அவர் வார்த்தை கேட்டால் சூழ்நிலையை திருத்துகிறவரை அவன் சொல்லுங்க பாங்களா. எனக்கு அவர் தேவக்குள்ள வார்த்தை இருக்கிற தேவக்குள்ள சூழ்நிலையை பார்த்து வார்த்தை திருத்த விடாது. மோசே இறைச்சிக்காக ஜனங்கள் முறுமுறுக்கு ஆண்டு சமூகத்திலிருந்து கேட்கிறார். ஆண்டவரே, ஜனங்கள் ரொம்ப முறுமுறுக்கான என்னால முடியல ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டு சொல்றாரு, நான் 1 மாதம் முழுவதும் 4 மாதிரி இறைச்சி கொடுத்துறேன். ஆண்டவர் படத்துல பேசிட்டு இருக்கும் போது மோசே அப்படியே சுத்தி பார்க்கிறார். ஒரு பக்கத்துல 6 மாடுகளை பார்த்து சொல்ற ஆண்டவர் இத்தனை 1 வாரத்துல காலி கொடுப்பார். எனக்கு இருக்கிற வெறி பார்த்தா ஒரே நாட்டை காலி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இதுல நீங்க 1 மாசம் எப்படியாரு கடல்ல இருக்கிற மீன் மச்சத்தை அள்ளி போட்டாலும் எங்களுக்கு 1 வாரம். இப்படி பேசிட்டு இருக்கும் போது ஆண்டவர் உடனே சொல்லுங்க, ஏ மோசே கை குறுகி இருக்கிறதும் என்ன
அவர் வேலைக்கு பேசிட்டு போது நான் அவரை தான் பார்க்கணும், அவரை சுற்றி பார்க்கணும். நம்ம பிரச்சனை இருக்கு, அவர் பேசிட்டு போது எனக்கு அது சூழ்நிலை ஆண்டவர் என் கை புரியுது. ஒரு வார்த்தை என் கரத்திலிருந்து வருகிறது என்றால் அது கிரியையும் அவர் கரத்திலிருந்து தான் வரும். என் கையை பாருங்க, சொன்னதுனால செய்யறதுனால இதெல்லாம் சாலமோன் சொல்றார், தகப்பனுக்கு வாக்கினால் அவர் சொல்லி என் கையால செஞ்சாங்க, என் தகப்பன் கையால செஞ்சாங்க, அவர் கரத்தினால் வாய்க்கப்பட்டார். உங்க கைகள் இத்தனை நெருக்கத்தின் நடுவில் நீ வெந்து போகாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையில இன்னைக்கு என் ஜீவன் இருக்குது. நான் ஆராதனை சொன்னேன், இன்னும் என்னை விட்டு கொடுக்காம வச்சுட்டு இருக்கிறார். இல்ல நான் அழியணும்னா எத்தனையோ புயல் வந்து ஏன் சின்ன காத்தடிச்சு அடித்த வீழ்வான். ஆனா அடிச்ச காத்து சின்ன காத்துல மெதுவான தெரியல, புயல் அடிச்சு கொந்தளிப்பு வந்துச்சு, படகு மூழ்கிற தருவாய் வந்தது. ஆனால் இன்னைக்கு நின்றுட்டு இருக்கிறேன் என்றால் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. கர்த்தர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். அற்புதத்தை பார்க்க வைக்கிறார். முதல்ல பார்க்க வைக்கிறார், இரண்டாவது அற்புதத்தை பார்க்க வைக்கிறார், மூணாவது இயேசு நாமத்தில் தேவன் நம்மை நடத்துற பாதையில சில நேரம் ஆண்டவர் கொஞ்சம் விலகி கொண்டு போவார். ஃபீல் பண்ணாது. இன்னைக்கு சில உங்களுக்கு விலகுறாங்க, ஃபீல் பண்ணாது. ஒரு நாள் எல்லாரையும் திரும்ப கொண்டு போவார். ஈசாக்கு பலிபீடத்துக்கு மேல கூட்டிட்டு போகும்போது ஆபிரகாம் மீது வேலைக்காரங்க சாப்பிட்டார். பல நேரத்தில் நம்முடைய பாதையில சிலர் பிரயாணிக்க மாட்டார்கள். சில நேரத்தில் ஆரம்பத்தில் நம்ம கூட இருந்த சில நபர்கள் நம்முடைய பாதையை பாதிக்க நம்ம கை போவாங்க. நாம நினைப்போம் அவங்க இல்லை, இது அவசியம். ஏன் அது அவங்க என்ன டிராவல் பண்ண விடாம தண்ணி வைக்கிறீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு செய்யறது மகிமை எனக்கு பண்ணது. டிராவல்ல உனக்கு நடக்க போகிற அற்புதத்துக்கு மகிமை எனக்கு பண்ணது. வேலைக்காரங்க ஒருவேளை ஈசாக்கு கூட மேல போயிருக்காங்க வச்சுக்கோங்க, மேல ஈசாக்கு வெளியிடத்தை விட்டுருக்கோம். அதே காரியத்தை தடைபடுறதுக்கு வாய்ப்பு. அதனால சில நபர்கள் ஆண்டவர்கள் ஒதுக்குவாங்க. ஒதுக்குறதை குறித்து கலந்தாங்க. ஒரு நாள் எல்லாரும் திரும்ப கொண்டு வருவாங்க. ஆனா அப்படி கொண்டு வரும்போது உங்க வாழ்க்கை அன்னைக்கு இருந்தது போல இருக்காது. கர்த்தர் சொன்னது நிறைவேறிதான் காரணம். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ மோசே கிட்ட நெருங்கி வா. ரெண்டே வார்த்தை சொன்னாங்க, கிட்ட நெருங்கி வந்தது. மோசே அடுத்து ஒரு அறிவு படுகிறார். கிட்ட வந்ததும் உச்சரிக்கிறது ஆண்டவர் பேசும்போதுதான் மோசைக்கு தெரியுது, இந்த உச்சரி தனியா இருக்கிற உச்சரியோட கர்த்தர் நின்று. ஏன் இந்த பாதங்களுக்கு அனுமதிச்சா தெரியுமா? உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக. ஈசாக்குக்கு ஏசேயை கொடுத்த ஆண்டவர் சின்னாவை கொடுக்கல. இன்னும் சொல்லலாம், ரெண்டுமே தகப்பனுடைய குரல் தான். இன்னும் நம்ம ஊர்ல சொல்லணும்னா அப்பா சொத்து தான். அப்பா சொத்து பிள்ளைக்கு உரிமை உண்டு. அவன் தோட்டதான், அவனுக்கு அநேக நியாயங்கள் இருக்கு. ஆனால் சத்துருக்கள் வந்து வாக்குவாதம் பண்ணல, அவன் சண்டை போடல, நீதிபதி முன்னாடி கர்த்தரை நம்பி விலகி. இழப்புதான். இயேசைக்கு போனது உண்மைதான், திருத்தனா போனது உண்மைதான். ஆனால் இழப்போட முடிகிறது. எத்தனை இழந்தாலும் அதற்கு மாறாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து கர்த்தர் நமக்கு இடத்தை
மடங்கு ஆசீர்வாதமா இருக்கும். யோபு வாழ்க்கை இழப்பு வந்தது உண்மை. அந்த முடிவு என்ன தெரியுமா? முன்னிலைமை பார்க்கிறோம், தன்னுடைய பின்னிலைமை. ஆமென். கர்த்தர் அனுமதித்த பாதை முடிவுல மகிமை வெளிப்பட்டுக் கொண்டார். இப்பொழுது கர்த்தர் கூட இருக்கிறது மோசே பாதை. கடைசி ஒரு வார்த்தை, இப்பொழுது மோசே கிட்ட வந்தது. இந்த முச்செடி இந்த பாதை நடந்தது நிமித்தம் நடந்த காரியங்கள் தெரியுமா? மோசே உருவாக்கப்படுகிறார். அந்த மோசையை எகிப்தில் கர்த்தர் அனுப்புகிறார். அந்த மோசையை கூட்டம் ஜனத்தை கர்த்தர் மீட்டுக் கொண்டு வருகிறார். உங்களை சில பாதையில கர்த்தர் நடத்துகிறது நிமித்தமால் உங்கள் கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தத்தை கர்த்தர் போதிக்க போவார். விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதே பிரதர் சொல்றீங்க. இதே பாட்டு எழுதும் போது மோசே குறித்து எப்படி எழுதுறாரு தெரியுமா? மோசேங்கிற வார்த்தை எங்கே வருதோ அங்கே எப்படி சொல்லப்படும் தெரியுமா? முச்செடியில எழுந்தது தேவனாலே மோசே ஜனத்துக்கு ஒரு மீன் உண்டாகிற முதல் பிரதானமான காரணம் யாரு தெரியுமா? ஹலோ, இந்த முச்செடி. இந்த முச்செடி உங்களை உங்க கூடாரத்துல இப்படி நடத்துறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் நிமித்தம் தான் உங்க கூடாரத்துல ரட்சிப்பு உண்டாக போகிறது. உங்கள் நிமித்தம் உங்கள் சொந்தங்கள் நடுவில் ரட்சிப்பு உண்டாக போகிறது. அதுதான் மகிமை. மகிமை. கடந்த வாரத்தில் ஒரு வார்த்தை ஆண்டவர் இருதயத்தில் எழும்ப பண்ணி சொல்ல வைத்தார். சில காரியங்களை கர்த்தர் தாமதித்து செய்வது, சில காரியங்களை கர்த்தர் கேட்காமல் செய்வது ஏன் தெரியுமா? உங்களுக்கு நடக்க போகிறது அற்புதம் அல்ல, உங்களுக்கு நடக்க போகிறது அதிசயமும் அல்ல, உங்களுக்கு நடக்க போகிறது கர்த்தருடைய மகிமை. என்ன அற்புதத்திற்கும் மகிமைக்கும் உள்ள வித்தியாசம்? ஆமென். யவீரு வீட்டுல நடந்தது அற்புதம், லாசர் வீட்டுல நடந்தது மகிமை. ஆமென். யவீரு வீட்டுல நடந்த அற்புதம் அந்த வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் ஆண்டவர் வீட்டுக்கு வந்த உடனே அழுதுட்டு இருக்கிற எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டார். பிள்ளையை கைப்பிடிச்சு எழுப்புறது ஆண்டவர் என்ன சொன்னா தெரியும்? இதை யார்கிட்டையும் சொல்லிறாரு. அந்த இடத்துல எழுதப்படல அவள் உயிரோடு எழும்பினது நிமித்தம் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் எழுதப்படல. ஆனா லாசர் வீட்டுல அவர் தாமதமா தான் செஞ்சார். 4 நாள் தாண்டிடுச்சு. யவீரு வீட்டுக்கு உடனே போனீங்களா ஆண்டவரே? ஆண்டவர் என் வீட்டுக்கு உடனே வரல. இன்னும் சொல்லணும்னா யவீரு யாருன்னே தெரியாத ஆண்டவர். ஆனா மார்த்தாள் மரியாள் லாசர் அப்படி அல்ல, அவர் சிநேகித்த குடும்பம். அவர் ரொம்ப அன்பா இருந்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 11:12 நீங்க வீட்டுல போய் படிச்சீங்கன்னா தெரியும். யோவான் 11:5 சொல்லப்பட்டிருக்கோம், அவர் அந்த குடும்பத்தின் மேல ரொம்ப அன்பா இருந்தாராம். ஆமென். சில நேரத்துல ஆண்டவர் சில காரியத்தை தாமதித்து செய்யும் போது உலகம் கேட்கும், ஏன் உனக்கு மட்டும் இவ்வளவு தாமதமா செய்யறாருன்னா, அப்படி கேட்டாங்கன்னா சொல்லுங்க, எல்லாரையும் அவர் ரொம்ப நேசிக்கிறார், என்ன கொஞ்சம் அதிகமாகவே நேசிச்சுட்டு இருக்கிறார். ஆமென். என் மேல ரொம்ப அன்பு வச்சுட்டார், அதனால கொஞ்சம் தாமதமா செய்யறார். ஆனா இந்த வீட்டுல நடந்த அற்புதம் என்ன தெரியுமா? மகிமை. அதனாலதான் 4 நாள் ஆயிடுச்சு யாருமே சொல்லும் போது யவீருட்ட சொன்னார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனா இரு. ஆனா மார்த்தாள்கிட்ட மரியாள்கிட்ட சொல்றார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அற்புதம் எல்லாம் நடக்க போறது மகிமை. ஆமென். இங்க லாசர் எழும்பினதும் 11வது அதிகாரத்திலும் உண்டு, 12வது அதிகாரத்திலும் உண்டு. அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? சிலதை தாமதிச்சு செய்ய போறார், ஆனா நடக்கும்போது கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். அப்பொழுது அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. எனவே பாதையில சந்தோஷமா செல்லுங்கள். இப்பொழுது நமக்கு புரியாது. இந்த முட்செடியை இப்ப கூப்பிட்டு கேட்கலாமா? ஏ முட்செடி, இந்த பாதையை பத்தி நீ என்ன சொல்றேன்னு கேட்டா இந்த முட்செடி சொல்லும், ஆரம்பத்துல இது அழிவின் பாதை நினைச்சேன், ஆனா இப்ப சொல்லுவேன் இது சாட்சியின் பாதை. இது சாட்சியின் பாதை. இந்த பாதையில நடந்ததுனால தூரம் போன மோசே என்னை பார்த்தான், தூரம் போன மோசே கிட்ட வந்தான், தூரம் போன மோசே உருவாக்கப்பட்டான். அந்த மோசையை கொண்டு ஒரு கூட்டத்தை கர்த்தர் ரட்சித்தார். ஆமென். ஆண்டவரே, என் மூலம் உங்க மகிமை வெளிப்படுறதுக்கு இந்த பாதை நான் ஏற்றுக்கொள்ள தயார் ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? எல்லாரும் எழுப்பி நிற்கலாமா தேவ சமூகத்தில்? அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக, அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்கான யாவும்
செய்து முடிப்பே. அதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பே. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இந்த வார்த்தையை கூட சொல்லுவீங்களா? உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. இயேசுவால் கூடாதது. ஒரே ஒரு காரியத்தை தைரியமா சொல்றேன், அவரை நம்பி இந்த பாதையில நடந்ததுனால நான் ஏமாந்துட்டேன், நான் வெட்கப்பட்டுட்டேன், கர்த்தர் உங்களை சொல்ல விட மாட்டாருங்க. ஆமே. எத்தனை பேர் இந்த வார்த்தை நிச்சயமா சொல்ல முடியும்? தைரியமா பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த பாடல் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்கு. இது வர காரணமே அதுதான். 4 வருஷம் பிள்ளைங்க கிடையாது, எனக்கு பிள்ளைங்க பிறப்பதற்கு வாய்ப்பே கிடையாதுன்னா. ஏன்னா என் சரீரத்தின் நிலைமை, என் மனைவி சரீரத்தின் நிலைமை அதுதான், பிள்ளை பிறக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா ஆண்டவர் ஆரம்பத்தில் வார்த்தை கொடுத்தார், உன்னை நான் லேவியின் சந்ததியை போல தாவீதின் சந்ததியை போல வர்த்திக்கப்படும். அப்ப எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, குறையாம 2 பிள்ளைகளாவது. ஏன்னா ரெண்டு கூட்டத்தார் சொல்றார். ஆனா 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, ஒரு அற்புதமும் நடக்கல. எங்க சரீரம் நாளுக்கு நாள் ரொம்ப பலவீனமா. என் மனைவி எனக்கு தெரியாம ஒரு டாக்டர் அக்கால்கிட்ட கூப்பிட்டு கேட்டா, எங்க கண்டிஷனை சொல்லு. அப்ப அவங்க சொன்ன முதல் வார்த்தையை, நீ சொல்ற கண்டிஷனுக்கு எனக்கு நார்மலா பிள்ளை பிறக்க வாய்ப்பே, ஏதாவது மெடிக்கல் செக்அப், ஏதாவது பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்க, நீ சொல்ற கண்டிஷனுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ அவ என்கிட்ட வந்து பிடிக்கிறா, ஹாஸ்பிட்டல் போகலாம். நான் சொல்லிட்டேன், வார்த்தையை தந்திருக்கிறாரு, நடப்போம். ஆனா இந்த காரியத்துல பொதுவா பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் கேள்வி அதிகம். புருஷனுக்கு பிரச்சனை இருந்தாலும் கேள்வி எல்லாம் அவங்களுக்கு தான் போகும். அதனால அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டார். ஆனால் ஆண்டவர் அவளுக்கு வார்த்தையை கொடுத்தார், தேற்றினார், இந்த பாதையில் அவளை உறுதியாக்கினார். இந்த 4 வருஷத்துல ஆண்டவர்களை ரொம்ப உருவாக்கிட்டார். அநேக பாடலை கூட, எனக்கு பாட்டு எழுதவே வராது, ஆனா பாட வச்சார். அதுல ஒரு பாடல் தான். ஒரு நாள் எனது கேள்விகள் நிறைய எழும்பிச்சு. அப்போ ஒரு விருதுநகர்ல ஒரு ஊழியத்துக்காக ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஸோ ஒரு ஊழியத்துக்காக விருதுநகர்ல மதுரையில் ஒரு ஊழியரோடு கூட டிராவல் பண்ணிட்டு வரேன். ஆமா, ஓகே. அவர் எப்போ பார்த்தாலுமே கேட்குறது, பொதுவாக நம்ம ஊர் இங்கெல்லாம் எப்படி தெரியல, எங்கள் ஊரில் ரொம்ப மோசம். ஒரு குறிப்பிட்ட வயசானவன்னு கேட்பாங்க, இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு. அவங்க கேட்குற கேள்வி தாங்க முடியாமல் பெற்றோர் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. கல்யாணம் முடிச்சு அடுத்த நாளே வந்து கேட்பாங்க, ஏதோ விசேஷம், அது என்ன விசேஷம்னு எனக்கு இதுவரை அதே மாதிரி கேட்பாங்க. ஆனால் ஆரம்பத்தில் எனக்கு அது வருத்தமாக தெரியலை. ஏன்னா வார்த்தை இருந்ததுனால நான் எல்லாருக்கிட்டே சொல்லுவேன், ஆண்டவருக்கு வார்த்தை தந்திருக்கிறேன், எனக்கு பிள்ளைங்க பிறக்கும் அப்படின்ட்டு. ஆனால் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்போது சரீரத்து நிலைமை நமக்கு தெரிஞ்சதுனால எனக்கே டவுன் ஆயிடுச்சு. அப்போ அந்த பாஸ்டர் எப்போ பார்த்தாலுமே கேட்பார் என்கிட்ட. ஆனால் அன்னைக்கு அவர் கேட்கும்போது ஒரு வார்த்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டார். அந்த வார்த்தையை சொல்ல விரும்ப, அது என்னை ரொம்ப உடைச்சிச்சு. எனக்கு காரில் இருந்து அழணும், ஆனால் அழுதா அவருக்கு தெரிஞ்சிடும். நான் என்ன பண்ணேன், வீட்டுக்கு வந்துட்டேன். இது ஒரு வியாழக்கிழமை நடக்குது. வெள்ளிக்கிழமை காலையில் டீமைனர் காலையில் என் மனைவி நானும் சர்ச்சில் ப்ரேயர் பண்ண போகிறோம். எதுக்காக போகிறேன்னா, அந்த சண்டே நான் தான் எங்கள் சர்ச்சில் செய்தி கொடுக்கணும். செய்தி எடுக்கிறதுக்காக நான் பைபிளெலாம் எடுத்துகிட்டு போகிறேன். போகும்போது என் மனைவியை சொல்கிறா, நானும் வாரேன் ப்ரேயர் பண்ணணும். ஏன்னா 2 பேரும் உடஞ்சிருக்கிறோம். நான் மேலே போயிட்டேன். இதே போல் ஒரு கீபோர்டெலாம் இருக்குது, எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒர்ஷிப் பண்ணலான்னு இருக்கிறேன். எனக்கு வந்து ஒர்ஷிப்பே வரல. கதறேன், கதறி கேட்குறேன், ஆண்டவர் நீங்கள் தான் வார்த்தை தந்திருக்கிறீங்களா ஆண்டவரே, ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டுங்க, ஒரு அடையாளம், அட்லீஸ்ட் எங்கள் சரீரத்திலேயாவது ஒரு மாற்றத்தை தாங்க. எந்த மாற்றமும் இல்லை, நீங்கள் தான் ஆண்டவர் பிள்ளைங்க தருவேன். நான் கேட்டேன், ஒரே ஒரு பிள்ளை தாங்க ஆண்டவரே, ஒரே ஒரு பிள்ளை தாங்க ஆண்டவரே. அப்படி கத்திட்டு இருக்கும்போது என் மனைவி கீழேருந்து அழுறா, நான் கீபோர்ட்லேருந்து அழுதுட்டு இருக்கிறேன். அழும்போதே என் வாயில வந்த வார்த்தை என்ன தெரியுமா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா, நீங்க தான் ஏதா. இத சொல்லி சொல்லி அழுறேன். எனக்கு தெரியல, நான் இது ஒரு பாட்டா பாடுறேன், இது என்னுடைய பிரேயர். நான் அழுக
இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி பாடிட்டு இருக்கும்போது என் மனைவிக்கு இன்னும் அழுக வந்துருச்சு. முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் எங்களை பலப்படுத்திட்டாரு. முடிச்சோன்னே என் மனைவி கேட்டேன், இது யாருக்கு பாட்டு அப்படின்னு கேட்டா. நான் சொன்னேன், எந்த பாட்டு? நீங்கள் தான் இப்போ பாடினீங்களே, அற்புதம் செய்யுங்க. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், என் கதறலை ஒரு பாட்டு ஆண்டவர் மாற்றிட்டார். எனக்கு அப்போ அது இன்னும் பலன் ஆயிடுச்சு. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அந்த சண்டேக்கு சர்ச்சில் பாடி ஆராதனை நடத்துகிறேன். சர்ச்சே அழுது. எங்களுக்கு தெரியும் சிலர் காத்திருக்கிற பிள்ளைக்காக, வேலைக்காக, மேரேஜுக்காக, பல காரியத்தை காத்திருந்த குடும்பத்தில் உள்ளவங்களெல்லாம் பார்க்குறேன், கதறி கதறி அழுறாங்க. அப்போ எனக்கு ஃபீல் ஆகுது, ஆண்டவர் சீக்கிரத்தில் ஒரு அற்புதத்தை. ஆனால் அதுதான் இல்லை, செய்யலையே. 1 வாரம் ஆச்சுது, 2 வாரம் ஆச்சுது, 3 வாரம் ஆச்சுது, 4 வாரம் ஆச்சுது, எந்த ஒரு அற்புதம் நடக்கலை. திடீர்னு சும்மா ஃபேஸ்புக்கில் ஒரு மெசேஞ்சர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், நிறைய சாட்சி வந்து கிடக்குது. என்ன சாட்சின்னு படிக்கும்போது, இந்த வாரம் ஆராதனை நாங்கள் கவனித்தோம், அதில் நீங்கள் ஒரு பாட்டு பாடினீங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. அந்த பாடலை பாடிட்டு நாங்களும் ஆராதித்தோம். இத்தனை வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, கர்த்தர் நினைத்தருளினார்னு நிறைய சாட்சி. நானும் ஆரம்பத்தில் இப்படி தான் கை தட்டி ஆமேன்னு சொன்னேன். ஆனால் இன்னொரு பக்கம் சம கோபம் ஆண்டவர் மேலே. ஏன்னா கத்துனது நான், கொடுத்தது அவங்களுக்கு. எப்படிங்க இருக்கும்? ஆண்டவர்கிட்ட போய் 2வது போறேன், என்ன ஆண்டவர் நியாயம் இது? கத்த வச்சது என்ன? யாருங்களோ செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அப்பதான் ஆண்டவர் தலையில தட்டிட்டு பேசுறாரு, டேய் நீ கதர்னது ஒரு பாட்டா மாறிச்சுன்னு உனக்கு தெரியாது. அது ஒரு அழகான பாட்டா மாத்தி, அந்த பாட்டின் நிமித்தம் இத்தனை பேருக்கு நான் செய்யும் போது உனக்கு நான் செய்ய மாட்டேனான்னு கேட்டார். அவ்வளவுதான். அதை சொல்லி முடிக்கல. 2வது ஒரு வார்த்தை சொன்னார், இனி யாராவது உன்கிட்ட பிள்ளைய பத்தி கேட்டா நீ மறைஞ்சு போகாத, நின்று நான் உனக்கு தந்த வார்த்தையை சொல்லுனார். ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்? நான் சொன்னேன் ஆரம்பத்தில் விசுவாசம், ஏன்னா விசுவாசத்தின் ஆரம்பத்தில் எல்லாரும் அப்படிதான், யார் கேட்டாலும் வார்த்தையை அடிச்சு விட்டுருவோம். ஆனால் எதுவுமே நடக்காது, 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுதுன்னு ஆட்டோமேட்டிக்காக நம்மளே மறைஞ்சி, நான் அப்படி தான் செய்வேன். யாராவது நமக்கு தெரியும், இவங்க வந்தால் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஏதாவது விசேஷம் இருக்கான்னு கேட்பாங்க, ஏதாவது கேட்பாங்க தெரிஞ்சு, நான் அவங்கள பார்க்காமலே மறைஞ்சு ஓடிட்டு இருக்கேன். ஆனால் அன்னைக்கு ஆண்டவர், இனி நீ மறையாத, நின்று சொல்ல அப்படின்னாரு. ஆனால் அடுத்த நாளே செக் வைப்பாருன்னு தெரியாது. அடுத்த நாளே அதே ஊழியர் கண்ணுக்கு முன்னாடி வந்தார். வந்ததும் வாய் குசாம கேட்டார், ஏதாவது விசேஷம்? ஆனால் அன்னைக்கு நின்று சொன்னேன், சீக்கிரத்தில் ஆடு வெட்டி விருந்து வைக்கிறேன் அப்படின்னு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அதே வருஷம் 2019, திருமணமானது 2016, 3.5 வருஷம் தாண்டி 4வது வருஷத்துல அக்டோபர் மாதத்துல கர்த்தர் எங்களை நினைத்தரலைனா, அதே வருஷத்துல. அப்பதான் ஒன்ன புரிஞ்சுக்கிட்டேன், தேவன் சில பாதையில காத்திருக்க வைக்கும்போது என் வாயில அவர் சொன்ன வார்த்தை தான் அதிகம் புறப்படணுமே தவிர அவிசுவாச வார்த்தை வந்துடக்கூடாது. நீங்க கேட்கிறவங்க கிட்ட எவ்வளவு விசுவாசத்தை அறிக்கப்படுறீங்களோ, உங்களுக்கான நன்மை ரொம்ப பக்கத்துல தேடி வந்துட்டே இருக்கும். ஆமே, சொல்லிட்டே இருங்க. கேட்கிறவங்களுக்கு சில நேரத்தில் பைத்தியமா தான் இருக்கும், அதை பற்றி ஒரே பண்ணாதீங்க. நிறைவேறும் போது அவங்க சொல்லுவாங்க, அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைப்படி கர்த்தர் செஞ்சு முடிச்சார். ஹல்லேலூயா. நான் கேட்குறவங்கள தான் தைரியமாக சொல்லுவேன். ஸோ பிள்ளைக்காக யாராவது காத்துறீங்க, இந்த சாட்சி சொல்லணும்னு வரல, ஆனால் அதை சொல்லும்படி ஏவுனதுனால சொல்கிறேன். யாராவது அப்படி இருக்கிறீங்கன்னா, உங்கள் சரீரம் இன்னைக்கு எங்கள் சரீரம் பலவீனமான சரீரம் தான், ஆனால் 3 பிள்ளைங்களை கொடுத்துருக்குறார். அடுத்தடுத்து, ஏன்னா சொன்னேனே எனக்கு தந்த வார்த்தை அதுதான். 2 பிள்ளைங்க மினிமம் ஆகுது. ஏன்னா 3 பிள்ளைங்க ஆண்டவர் எங்களுக்கு ஏற்கனவே வாக்குப்படி இருந்தா, 3 பேரை ஆல்ரெடி கொடுத்துட்டா. 3வது பிள்ளைலாம் நான் பிறக்கலாம் நினச்சி கூட பார்க்கல. இப்போ தான் 1 மாதம் 1.5 மாதம் தான் அது பிள்ளை பிறந்து. ஆமாம், ஜொஹான்சன் அந்த பேரை ஆரம்பத்திலே கொடுத்துட்டாரு. ஆமாம், பிள்ளை பிறகு இன்னைக்கு எங்கள் சரீர கண்டிஷன் அப்படி தான் இருக்கு. பிள்ளைகள் நம்முடைய பலத்தில் வருவதல்ல, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆமாம். ஏன் இந்த சாட்சி சொல்கிறேன்னா, அன்னைக்கு அந்த 4 வருஷம் எங்களுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. காத்திருக்க பீரியடுங்கிறது ஈஸி கிடையாது. பேசுகிறது ரொம்ப ஈஸி, ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த பாதையில் யாராவது ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கவங்க என்கிட்ட ஜெபிக்க வந்தாங்கன்னா அவங்க கஷ்டம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் தைரியமாக சொல்லுவேன், இன்றைக்கி புலம்புறது மாதிரி இருக்கும், நாளைக்கு ஆண்டவர் பாட வைப்பார் அப்படின்னு. ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு அதான் சொல்கிறேன், தாமதித்து செய்கிறார். இன்னைக்கு
ஒருவேளை அந்த 4 வருஷம் கர்த்தர் எனக்கு அனுமதிக்கவில்லை என்றால் பாஸ்டர் இன்னைக்கு என்னை கூப்பிட்டுருப்பாரான்னு தெரியாது. ஏன்னா நான் உருவாக்கப்பட்டிருக்க மாட்டேன். இப்படியெல்லாம் பாட்டு வந்திருக்குமான்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு சொல்லுவேன், கர்த்தர் அனுமதித்த அந்த 4 வருஷத்துக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அந்த 4 வருஷம், அன்னைக்கு அது புலம்பலா இருந்துச்சு, இன்னைக்கு அது சாட்சி ஆயிடுச்சு. இந்த முள்ளுக்கு அப்படிதான் இருந்துச்சு, ஆரம்பத்தில் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா முடியும் போது இந்த முள்ளே சொல்லும், இது எனக்கு சாட்சியின் பாதை. இன்னைக்கு சொல்றேன் தைரியமா, இன்னைக்கு எங்கள் பலவீனம் மாறல. எனக்கு சரீரத்தில் பலவீனம் உண்டு, என் மனைவி சரீரத்தில் பலவீனம் உண்டு. ஆனா வார்த்தை பலவீனம் உள்ளது அல்ல. எந்த பலவீனத்திலும் அந்த வார்த்தை பலம் உள்ளதா கிரியை செய்ய வல்லமை உள்ளது. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், வார்த்தை தந்திருக்கிறாரா, கண்ணை மூடிட்டு நடங்க நடங்க. நீங்கள் குறித்த காலத்தில் நடக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர் குறித்த காலம் நடக்கும். ஒருவேளை சொல்லலை, எனக்கு ரொம்ப வயசாகுதே பிரதர், வயசான காலத்தில் இது நடந்து என்ன பிரயோஜனம்? அப்படியெல்லாம் விட மாட்டா. ஆபிரகாம் காத்திருக்க பண்ணது 24 வருஷம் தான், ஆனால் பிள்ளை கூட வாழ வச்சது 75 வருஷம் பிறந்த பிறகு. ஆமே, காத்திருந்த பீரியட் கம்மி தான், ஆனால் அனுபவிச்சது அதிகம். ஆமே, என் தேவன் உண்மை உள்ள தேவன், அவர் அநீதி செய்கிற தேவன் அல்ல. எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? எனக்கு எல்லாவற்றையும் அவர் நன்றாய் தான் செய்து கொண்டிருக்கிறார் சொல்றவங்க கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். 2 கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை ஜெபித்து நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்க நடத்துற பாதையில எனக்கு நடக்கிறதுக்கு பலன் தாங்கப்பான்னு மட்டும் சொல்லவில்லை. 2 கரத்தை உயர்த்தி கண்களை மூடி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. பல கேள்விகளை கேட்டு நான் ரொம்ப சோர்ந்து போகிறேன், என்னை பலப்படுத்துங்கன்னு கேட்க விரும்புகிறவங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடிக்கொள்ளுங்க. இந்த ஒருவேளை இந்த வார்த்தை எல்லாருக்குமான்னு தெரியல, ஆனால் யாரோ ஒரு ஆளுக்காக கூட இன்னைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் பேச வச்சிருக்கலாம். ஏன்னா எடுத்து வைத்த செய்தி வேற, ஆனால் ஆவியானவர் அதிகமாக இந்த வார்த்தையை பாரப்படுத்துறதுனால் இன்னைக்கு நீ நடத்துகிற பாதை உனக்கு புரியலை, உனக்கு தெரியலை. நீ கேள்வி கேட்கும் போது கூட சில நேரத்தில் ஆண்டவர் சைலண்டா இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் ஏன் என்பதை கர்த்தர் ஒரு நாள் வரும்போது வெளிப்படுத்துவா. யோசேப்புக்குன்னு ஒரு காலம் இருந்தது போல, ஆமென், ஒரு கோலுக்குன்னு ஒரு ராத்திரி இருந்தது போல, தாவீதுக்குன்னு ஒரு நாள் இருந்தது போல, அன்பு சகோதர சகோதரி, உனக்கென்று ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ அழுது அழுகைக்கு மாறா உனக்குள்ளே சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற ஒரு ராத்திரி வைத்திருக்கிறார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவே. நல்ல கையத்தடி பாடுவோம். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். கைத்தட்டி உற்சாகமா, கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் உங்கள் கவலைகள் எல்லாம் ஸ்தோத்திரி. என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அல்லேலூயா.